எல்லாம் ஆடியோ மியூட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து we're just going to continue with the chapter which we saw last week. அனாட்டமியோட கண்டினியூ பண்ணி அனாட்டமியில் நம்ம மசில்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து we are going to see little bit about connective tissues. ஸோ connective tissue என்னன்னா something which connects two different things அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டெண்டன் வந்து இட் இஸ் அ கனெக்டிங் டிஷ்யூ which connects a muscle to a bone. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து முட்டியில் வந்துட்டு பட்டலா டெண்டன் இருக்குது. பட்டலா டெண்டன் வந்து என்னென்னா அதை முட்டி நீ கேப்புக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். சரியா? பட்டலா டெண்டன் என்னென்னா இட் இஸ் அ டெண்டன் which connects the quadriceps muscle to the bone, tibia bone, shin போனில் போயிட்டு கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ வந்துட்டு இட்ஸ் அ டெண்டன். இட்ஸ் கால்டு பட்டலா டெண்டன். சரியா? ஸோ இதே மாதிரி நிறைய கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு மசிலை ஒரு போனோட கனெக்ட் பண்ணுறது ஒரு டெண்டன். அதே மாதிரி ஒரு போனை இன்னொரு போனோட கனெக்ட் பண்ணுறது ஒரு லிகமெண்ட். ஓகேயா? இப்போ ஏசிஎல் லிகமெண்ட் இருக்குது, ஆங்கிளில் நிறையா லிகமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா ரெண்டு போனுக்கும் நடுவில் இருக்கிற பிரிட்ஜு மாதிரி. அது வந்துட்டு இட்ஸ் எ லிகமெண்ட். ஸோ ஒன்னொன்றும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது உள்ள மேக்கப் எப்படி இருக்குன்னு லிட்டில் பிட் வில் பி டிஸ்கஸிங். சரியா? இட் இஸ் த மெட்டீரியல் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த பாடி தட் கிவ்ஸ் டிஷ்யூ ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டிஷ்யூ, அந்த டிஷ்யூ வந்து இட் வில் கிவ் த பாடி த ஸ்ட்ரென்த் அண்ட் த ஃபார்ம். லைக் எப்படி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் தோஸ் டிஷ்யூஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபார்ம். சரியா? அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பேர் வந்து செல்லுலார் க்ளூ அப்படின்வாங்க. ஸோ ஒரு கம்மு மாதிரி தான், ஒரு போனை இன்னொரு போனோட அட்டாச் பண்ணுது, ஒரு மசிலை போனோட அட்டாச் பண்ணுது. ஸோ அதனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் செல்லுலார் க்ளூ. ஓகே, அந்த செல்லுலார் க்ளூ, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, டெண்டன், லிகமெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா தே ஆல்சோ டெலிவர் நியூட்ரியன்ஸ் டு த டிஷ்யூஸ். சரியா? ஸோ சம்டைம்ஸ் அந்த டெண்டனுக்குள்ளேயே வந்துட்டு நியூட்ரியன்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ், மினரல்ஸு, அது எல்லாமே கூட உள்ளே இருக்கும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் இட் வில் ஹெல்ப் டெலிவர் இட் டு த மசில் ஆர் போன் ஆல்சோ. ஸோ இப்போ மசில்லேருந்து வந்துட்டு சம்டைம்ஸ் போனுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ் டெலிவர் பண்ணணும்னா டெண்டன் வழியாக கூட போய் டெலிவர் ஆகும். கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தா கனெக்டிவ் டிஷ்யூஸ் இந்த டெண்டன், லிகமெண்ட் தான் மேஜராக பேசுவாங்க. தே ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் which includes collagen. Collagen வந்து one of the most abundant form of protein. பாடியில் வந்து கொலாஜன் வந்து நிறையா இருக்கும். சரியா? அந்த கனெக்டிவ் டிஷ்யூ எல்லாமே வந்து பார்த்தோன்னா சம் ரேஷியோ ஆஃப் கொலாஜன் டிஷ்யூ வந்து அதில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் டெண்டனில் பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், லிகமெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொலாஜன். அந்த மாதிரி they are made up of huge amounts of this protein called collagen. So இது important question தான். connective tissue எதனால, what is connective tissue made up of அப்படின்னு பார்த்தோன்னா it is made up of a protein called collagen majorly. சரியா? ஸோ இப்போ இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ், அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா they have very high tensile strength and ரிலேட்டிவ் இன்எக்ஸ்டென்சிபிலிட்டி. ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த்னு என்னென்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஐட்டம் வந்து நம்ம புல் பண்ணுறோம், அதோட புல்லிங் ஃபோர்ஸ் அது வந்து எவ்வளோ இழுத்தாலும் அது இட் வில் சஸ்டெயின், அது தாங்கும். சரியா? ஸோ இப்போ டெண்டன் பார்த்தோன்னா நம்ம இப்போ ஷோல்டரில் ஒரு டெண்டன் இருக்குது, நம்ம இந்த ஆர்ம் பைசெப்ஸ் மசில் வச்சு நம்ம புல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட அந்த புல்லிங் ஃபோர்ஸை வந்துட்டு ரொம்ப தாங்கும். அண்டு அந்த போனில் அட்டாச் ஆகிருக்கிற டெண்டன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. அந்த புல்லிங் ஃபோர்ஸை சஸ்டெயின் பண்ணுற அபிலிட்டி தான் வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி ரிலேட்டிவ் இன்எக்ஸ்டென்சிபிலிட்டி, அதே மாதிரி ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெச்சும் ஆகாது. சரியா? டெண்டனும் நிறைய ஸ்ட்ரெச் ஆகாது, லிகமெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாது. டெண்டனுக்கும் லிகமெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது டெண்டன் கொஞ்சமாவது ஸ்ட்ரெச் ஆகும், லிகமெண்ட் ஆல்மோஸ்ட் நில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் லிகமெண்ட்டில். சரியா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இட்ஸ் டென்ஸ் டு லிமிட் மோஷன் அண்ட் ரெசிஸ்ட் ஸ்ட்ரெச். ஸோ பெருசாக மோஷனும் இருக்காது அந்த இடத்துல, அதே நேரத்தில் ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணவும் கூடாது. கொலாஜன் ஃபைபர்ஸ் ஆர் த மெயின் கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப்
tissues such as ligaments and tendons. ஓகே, இப்போ நம்ம அனாட்டமியில் மசில் அனாட்டமியில் பார்த்துருப்போம். ஒரு மசில் தனியாக வரும், அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா எபிமைசியம், பெரிமைசியம், எண்டோமைசியம்னு சொல்லிட்டு ஒரு 4 லேயர் பார்த்துருப்போம். அதே மாதிரி டெண்டன்லேயும் வந்துட்டு there are layers of fibers and fibrils எல்லாமே. ஒன்னொன்றுத்துக்கும் வேற பேர். டெண்டன் மசிலில் இருந்த பேர் வேற, டெண்டன்ஸில் இருக்கிற பேர் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, கொலாஜன் ஃபைபர்ஸில் பார்த்தோன்னா they are arranged in wave-like structures called fascicles. ஒன்று பண்ணுறேன், இங்கே இமேஜ் இல்லை, நான் ஒரே நிமிஷம் ஐ டூ ஒன் திங், சிஎஸ்சிஎஸ் புக்லேருந்து காமிக்கிறேன், அதில் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். கொலாஜன் ஃபைபர் ஓகே, தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? தெரியுது. இதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. மசிலில் இருந்த ஒரு இமேஜ் ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தான் இருக்கும், பட் இதே தான் வந்து டெண்டன்லேயும் இருக்குது, டெண்டன் ஒரு லிகமெண்ட்டில் கூட. சரியா? ஸோ லிகமெண்ட்டுக்குள்ளே நல்லா போய் பார்த்தோன்னா அது வந்து ஒரு பண்டில் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த ஃபைபர்ஸ்க்கு வந்துட்டு தனியாக ஒரு பேர் ஃபிப்ரில், அதுக்குள்ளே மைக்ரோ ஃபிப்ரில். இதே வந்து நம்ம மசிலில் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்கா பேர்? இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும். கடைசியாக இருக்கிறது என்னது? மயோஃபிப்ரில். எஸ், மயோஃபிப்ரில். அதுக்குள்ள ஆக்டின் மயோசின் இருக்கும். அதே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். கம்பேர் பண்ணி படிங்க, அப்போதான் உங்களுக்கு பெட்டரா புரியும். இந்த ஃபோட்டோ வந்துட்டு, இந்த இமேஜ் வந்து ஏஸ் புக்கில் இல்லை. ஸோ இதை மட்டும் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே, ஐம் ஜஸ்ட் கோன் க்ளோஸ் இட். எடுக்கிறீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க இப்போவே. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கொலாஜன் ஃபைபர் அனாட்டமின்னு போட்டோன்னா வந்துடும். ஓகே, ஓகே. ஓகே, ஸோ ஒரு ஃபைபர் இருக்குது, அதுக்குள்ளே ஃபிப்ரில்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சப் ஃபிப்ரில்ஸ் ஆர் மைக்ரோ ஃபிப்ரில்ஸ், ரெண்டுமே சேம் தான். ஓகே, அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு ஒரு மாதிரி வேவ்ஸ் ஆஃப் ஃபோல்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும் இனிஷியலாக வந்துட்டு. அது வந்துட்டு ஆர்டராக ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காது. இட் இஸ் நோன் ஆஸ் கிரிம்ப். அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு வேவ் மாதிரி தான், ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு ரொம்ப நீட்டாக லைன் பை லைன் போட்டிருக்கும். அந்த மாதிரி நீட்டாலாம் இருக்காது கனெக்டிவ் டிஷ்யூஸ்லாம். ஏன்னா இப்போ டெண்டனே பார்த்தோன்னா ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு, சாரி லிகமெண்ட்லாம் பார்த்தோன்னா ஒரு சிலது வந்துட்டு ஷீட் மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்துட்டு லைன் மாதிரி இருக்கும், ஒரு சிலது மேலே திக்காக இருக்கும், கீழே நடுவில் தின்னாக இருக்கும், வெளியே வந்து திருப்பி திக்காக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ
ஒரு வேவ் ஃபோல்டு தான் இருக்கும். அதுக்கு பேர் கிரிம்ப். அந்த வேர்ட் கிரிம்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஒரு ஃபிப்ரிலுமே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான். ஒரு மெக்கானிக்கலாக ஒரு ஸ்ப்ரிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து தி ஆல் ஃபங்க்ஷன். தஸ் ஈச் ஃபைபர் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ இப்போ டெண்டனில் இருக்கிற ஃபைபர்ஸ், ஸோ கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற ஃபைபர் ஒன்னொன்றுமே வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அத்லெட்டிக்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பர்லி ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்க, அது வந்துட்டு ஒன்று பீப்புள் ஆர் பார்ன் வித் இட், சரியா? இன்னொன்று வந்து யூ கேன் ட்ரெயின் இட், பட் இஃப் யூ ஆர் லோடிங் த மசில் அண்ட் புஷிங் ஹெவின்னு பார்த்தோன்னா நார்மலாகவே அந்த டெண்டன் அண்ட் லிகமெண்ட்ஸ்லாம் நல்லா ஸ்டிஃபான மெட்டீரியல். நீங்கள் வந்து அதை ரொம்ப ஹெவியாக ஸ்குவாட்ஸ் பண்ணி ஒரு ரொம்ப ஹெவி வெயிட்ஸில் ஸ்லோ மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த ஸ்ப்ரிங் ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் வில் ரெடியூஸ், சரியா? ஸோ தட் இஸ் வேர் வந்து பிளயோமெட்ரிக்ஸ் ஆர் எனி ஜம்பிங் ஆர் ஸ்ப்ரிண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ஸ் இன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா தேர் இஸ் சம்திங் கால்டு ஆப்டிமல் ஸ்ட்ரென்த், சரியா? ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். 180 கேஜி 150 கேஜி டெட்லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா 160 170 180 200 வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு ஸ்போர்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்லேயும் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு ஒரு ஆப்டிமல் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோன்னா ஹீ வில் ஃபீல் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹீ வில் ஃபீல் தட் ஸ்ப்ரிங் லைக் மூவ்மெண்ட், நல்ல எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எங்கே அச்சீவ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து அந்த இண்டிவிஜுவலோட ஆப்டிமல். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒன்று அந்த ஆப்டிமம் லோடு வந்துட்டு ஒரு சில பேருக்கு 180 கேஜிஸில் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு 90 கேஜிஸில் தான் இருக்கும். நீங்கள் 90 கேஜிலேருந்து 110க்கு நீங்கள் புஷ் பண்ணாலே அந்த ஸ்ப்ரிங் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கிற ஃபீல் வந்து போயிடும். ஓகே. ஸோ இன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அனாட்டமி ஆஃப் த டெண்டன் அண்ட் லிகமெண்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரைனிங் எப்படி அதெல்லாம் வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஃபைபர்ஸில் வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் நடக்குது, அது எப்படி மாறும் இஃப் ஐ ட்ரெயின் திஸ் வேன்னு உங்களுக்கு தெரியணும். இது வந்துட்டு திஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ள இன்னும் டெப்த்தாக ஆஸ் யூ ஸ்டார்ட் ரீடிங் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வாட் யூ வில் ஹாவ் டு மேக் சம் கனெக்ஷன்ஸ் டு யுவர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, நான் ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணிட்டு பிளயோமெட்ரிக்ஸ் பண்ணனா இந்த மாதிரி வந்துட்டு திஸ் இண்டிவிஜுவல் இஸ் சேஞ்சிங் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ், இம்ப்ரூவ் ஆகுது குறையுது அந்த மாதிரி. நிமிஷம். யா, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ தி அனாட்டமி ஆஃப் டெண்டன்ஸ் அண்ட் மசில் லிகமெண்ட்ஸ் ஆல்சோ. ஸ்பெஷலாக வந்துட்டு இன்ஜுரி ஆனானா ஹவு தே ரெக்கவர், அது தெரியணும்னா கூட யூ ஷுட் நோ தி அனாட்டமி ஆஃப் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ், ஹவு தே ஹீல். அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி தான் யூ வில் பி ஏபிள் டு டிசைன் ப்ரோக்ராம்ஸ், ரீஹேப் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ வென் அ ஃபைபர் இஸ் புல்ட் இட்ஸ் கிரிம்ப் ஸ்ட்ரைட்டன்ஸ் அண்ட் இட்ஸ் லென்த் இன்க்ரீசஸ். ஸோ இப்போ இவங்க ஃபைபர்னு சொல்கிறது மசில் ஃபைபர் இல்லை, கொலாஜன் ஃபைபர் பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ டெண்டன் மைண்டில் வச்சுப்போம். இப்போ ஒரு டெண்டன் வந்து இங்கே ஷோல்டரில் ஒரு டெண்டன் இருக்குது, அது வந்து நம்ம பைசெப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இஃப் இட் இஸ் புல்லிங், அந்த கிரிம்ப்ஸ்ன்னு சொன்னாங்க பாருங்க, வேவ் லைக் ஃபைபர்ஸ், அது எல்லாமே ஸ்ட்ரைட்டன் ஆகிடும். அதாவது வேவியாக இருக்கும், அன்ஈவனாக புல் பண்ண உடனே ஸ்ட்ரைட் ஆகிடுது. ஓகே. அண்ட் லென்த் இன்க்ரீசஸ் ஜஸ்ட் லைக் அ மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ மசில் ஒரு டெண்டனோட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே வந்துட்டு எனர்ஜி வந்து அந்த லிகமெண்ட் ஆர் டெண்டனுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, within the fiber, and it is the release of this energy that returns the fiber to its resting state. ஸோ அந்த இப்போ நீங்கள் ஒரு இப்போ ரப்பர் பேண்ட் மாதிரி தான். இப்போ ரப்பர் பேண்டை நீங்கள் பிடிச்சி இழுத்துனா அதை பிடிச்சி இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ஹோல்ட் பண்ணுற பொசிஷனில் பார்த்தோன்னா there is energy inside the ரப்பர் பேண்ட். அதை ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தோன்னா அந்த எனர்ஜி தான் வந்துட்டு இட் இஸ் புல்லிங் இட் பேக் டுகெதர் அண்ட் அது திருப்பி ஷார்டன் ஆகும். அதே மாதிரி தான் டெண்டன்லையும் லிகமெண்ட்லையும் கூட அது புல் பண்ண உடனே எனர்ஜி ஸ்டோர் ஆகி ரெடியாக இருக்குது, இட் கேன் பி யூஸ்டு. அந்த ஸ்டோர்ட் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆன உடனே இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ரெஸ்டிங் ஃபோர்ஸ்.
when the stretch force is removed. அந்த stretch force ரிமூவ் பண்ண உடனே அது திருப்பி ரெஸ்டிங் ஃபோர்ஸ் லென்த்துக்கு வந்துடும். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸில் பார்த்தோன்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் மாதிரியே வந்துட்டு எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு எலாஸ்டின். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸால் தேர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு போட்டிருந்தது. எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன்ஸ்க்கும் அமினோ ஆசிட்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 2-3 அமினோ ஆசிட் ஒன்றா சேர்ந்தனா இட் இஸ் கால்ட் அ ப்ரோட்டீன். ஓகே, ஸோ as of now exam point of view la collagen fibers are made up. let me put it this way. Connective tissue nu irukku which is ligaments or tendons. Connective tissue kulla அது என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கு, எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் இருக்குது. ஓகே, ரேஷியோ மாறும். ஒரு சில டெண்டன்ஸ்ல வந்துட்டு கொலாஜன் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கலாம். சரியா? அந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து எலாஸ்டின். அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அன்லைக் கொலாஜன், elastic fibers are responsible for determining the possible range of extensibility of muscle cells. ஸோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பார்த்தோன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாசிபிள் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டென்சிபிலிட்டி. ஸோ மசிலோட எக்ஸ்டென்சிபிலிட்டி எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு டிட்டர்மைன் பண்ணுறது வந்து எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். There is a large amount of elastic tissue in the connective tissue that surrounds the sarcomere. ஸோ இப்போ பார்த்தோன்னா எலாஸ்டிக் இப்போ கொலாஜன் வந்து நம்ம பார்க்கும்போது கொலாஜன் ஃபைபர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூ சுற்றி மட்டும் தான் இருக்கிற மாதிரி பேசணும். சரியா? ஸோ அந்த டெண்டன் பக்கத்தில் டெண்டனுக்குள்ளே இருக்கிறத பற்றி. எலாஸ்டின் பார்த்தோன்னா டெண்டனுக்குள்ளேயும் இருக்குது, அதே நேரத்தில் மசிலை சுற்றியும் இருக்குது. ஓகே, அந்த சார்கோமியர்னு போட்டிருக்கு பாருங்க, அதை சுற்றியும் கூட எலாஸ்டின் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ எலாஸ்டின் ஃபைபர்ஸ் வந்து தே ஆர் கனெக்டிவ் டிஷ்யூஸ், பட் தே ஆர் ஆல்சோ அ பிரிட்ஜ் பிட்வீன் ஒன் மசில் அண்ட் another மசில் ஆல்சோ. சரியா? 2 மசிலுக்கு நடுவில் கூட எலாஸ்டின் ஃபைபர்ஸ் இருக்கும், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆர்கன்ஸ்னா கிட்னி, லிவர், அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் என்ஹான்சிங் கோஆர்டினேஷன், டிஃபெண்டிங் அகேன்ஸ்ட் எக்ஸசிவ் ஃபோர்ஸ். நிறைய ஓவராக ஃபோர்ஸ் நம்ம எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அதை டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆஸ் த நேம் இம்ப்ளைஸ் தே ஆர் எலாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நீங்கள் புல் பண்ணனா திருப்பி எலாஸ்டிக் திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடும், ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். ஓகே, எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் டிட்டீரியேட் வித் ஏஜ். ஸோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஸ்ட்ரெச் ஆகி திருப்பி ஷார்ட்டன் ஆகுது பாருங்க, அந்த கேப்பபிலிட்டி வந்து ஏஜ் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்காது. ஸோ புல் பண்ண உடனே திருப்பி பழைய லென்த்துக்கு வராது, ஷார்ட்டன் ஆகிடும் ஆஸ் யூ ஏஜ். அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த எண்ட்ஸ் ஆஃப் த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்லாம் பார்த்தோன்னா கால்சிஃபை ஆகிக்கிட்டே வரும், கொஞ்சம் ரிஜிட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஸ்டிஃப் ஆக ஆக உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் டுகெதர் வித் கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் கொலாஜன் ஃபைபர்ஸும் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் they are found together. Elastic fibers and collagen fibers work together to support and facilitate joint movement. ஒரு ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட், ஒரு பைசெப்ஸ் கர்ல் பண்றீங்கன்னா elastic fibers and collagen fibers they work together along with the muscle fibers. Okay, elastic fibers are responsible for reverse elasticity. So இப்போ ஒரு ஒரு ஃபைபரை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரெச் பண்ணது வந்து ரிவர்ஸ் திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள். கொலாஜன் ஃபைபர்ஸ் பார்த்தோன்னா ஆன் தி அதர் ஹேண்ட் ப்ரொவைட்ஸ் த ரிஜிடிட்டி தட் லிமிட்ஸ் த டிஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்துட்டு அந்த ஃபைபர் வந்து நீங்கள் லென்த்தன் பண்ணுறீங்களா, லென்த்தன் பண்ண உடனே அது திருப்பி அது வந்து அந்த பெர்மனன்ட் லென்த்தாக அது ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட் that is one of the properties of collagen fibers. அது வந்து நியூ லென்த்தில் போயிட்டு it won't allow it to stay. இப்போ 5 சென்டிமீட்டர் இருக்கிற டெண்டன் வந்துட்டு நீங்கள் 10 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுன்னா கொலாஜனோட வேலை வந்துட்டு அது 10 சென்டிமீட்டரை பெர்மனெண்ட்டாக 10 சென்டிமீட்டர்ஸ்னு ஆகிடக்கூடாது.
it will try to bring it back to அந்த rigidity, அந்த stiffness-அ வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் collagen fibers. In connective tissue containing large amounts of collagen, rigidity, stability, tensile strength and restricted range of motion are observed. ஸோ எந்தெந்த டிஷ்யூல வந்துட்டு நிறைய கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கோ அந்த ஃபைபர்ஸ்லாம் நல்லா ரிஜிடாக இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக இருக்கும், நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். காமன் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தோன்னா டெண்டன்ஸ், லிகமெண்ட், ஃபேஷியா. ஃபேஷியா வந்து புதுசாக இப்போ தான் வருது, பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட இட் வில் கம் லேட்டர். ஃபேஷியா என்னன்னா, இட் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ த்ரூ அவுட் த பாடி. ஒரு மசிலுக்கும் இன்னொரு மசிலுக்கும் நடுவில் இருக்கும். என்டையர் பாடி வெளியே ஃபுல்லாக கூட இருக்கும். இந்த சென்ஸ் தட் இப்போ நம்ம வந்து ஐடி பேண்டை வந்து ஒரு ஃபோம் ரோலரில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் போது வந்துட்டு இட் இஸ் டெக்னிக்கலி பிலீவ்ட் தட் அந்த ஃபேஷியா வந்து நம்ம வந்து வி ஆர் மேக்கிங் இட் லெஸ் எக்ஸைட்டபிள். சரியா? அந்த மாதிரி தான் வந்து வி ஆர் ட்ரைங் டு டூ வித் அந்த ஃபோம் ரோலிங் எல்லாமே. ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எனார்மஸ். உள்ள பாடியில் லேயர் ஓவர் லேயர் ஆஃப் ஃபேஷியல்ஸ் இருக்கும். கனெக்டிவ் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ்லாம் கூட அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில், அந்த ரெண்டு போனுக்கு நடுவில், ஒரு மசிலுக்கும் போனுக்கும் நடுவில் தான் இருக்கும். ஃபேஷியா வந்து ஃபுல் பாடியில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகே, ஸோ டெண்டன்ஸ் ஆர் டஃப் cord-like structures that connect muscle to bone. Their primary function is to transmit force from the muscle to bone. சரியா? மசில்லேருந்து போன் கனெக்ட் ஆகிறது டென்ஷன் என்ன பண்ணுதுன்னா, மசிலில் இருக்கிற ஃபோர்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த மோஷனை வந்து இட் இஸ் கிரியேட்டிங். இப்போ பைசஸ் மசில்லேருந்து இருக்கிற ஃபோர்ஸை வந்து டெண்டன் வழியாக போனுக்கு கொடுத்து போனை வந்து இட் இஸ் புல்லிங் இட் டுவர்ட்ஸ் த மசில் இட் செல்ஃப். The amount of deformation that occurs in a tendon when a stretch load is applied is called load deformation curve. Hello? அதே லிங்க் தான். ஓகே ஓகே யா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா டெண்டனை வந்து நம்ம எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம், புல் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு டிஃபார்மேஷன் வேல்யூ ஒன்று இருக்கும். சரியா? ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா டெண்டன் வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது பழைய லென்த்துக்கு வந்துடும். ஆனால் அந்த லெவலை தாண்டி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த டெண்டன் வந்து டிஃபார்ம் ஆகிடும். டிஃபார்ம் ஆகிடும்னா நார்மல் லென்த்து 5 சென்டிமீட்டர்னா நீங்கள் இழுத்து 10 சென்டிமீட்டரில் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி இப்போ 5 சென்டிமீட்டருக்கு வராது. இட் வில் பிகம் 6 சென்டிமீட்டர்ஸ் ஆர் 7 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி ஆயிடுச்சுன்னா அதோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, அதுதான் வந்துட்டு லோட் டிஃபார்மேஷன் கர்வ் அப்படின்னுவாங்க. The wavy bundles of collagen in tendon straighten when a low level of stretch is applied. அந்த வேவ் மாதிரி இருக்கிற கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்துட்டு இட் வில் ஸ்ட்ரைட்டன். நார்மலாக இருக்கிற அந்த அன்இவனாக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டன் ஆகிடுது. அதை தாண்டி ஃபர்தர் ஸ்ட்ரெச் ரிசல்ட்ஸ் இன் டிஃபார்மேஷன் ஆஃப் த டெண்டன். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த டெண்டனே வந்து டிஃபார்ம் ஆகிடுது அப்படின்றாங்க. Okay, so when stretched within a certain range, tendons will return to its original length. ஒரு certain level வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணனா பழைய லென்த்துக்கு வந்துடும். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை தாண்டி போயிட்டோன்னா வந்துட்டு டெண்டன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது திருப்பி பழைய லென்த்துக்கு வராது. அந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டு ஈல்டு பாயிண்ட் அப்படின்வாங்க. ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் ஈல்ட் பாயிண்ட் வந்துட்டு இட் வில் டேமேஜ் பெர்மனெண்ட்லி சேஞ்ச் த லென்த். ட்ராமா, மைக்ரோ டிஷ்யூ ட்ராமாஸ் நடக்கும். டெண்டனோட ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கிற டெண்டன் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லிகமெண்ட்ஸ். லிகமெண்ட் என்னன்னா மெயின் ஃபங்க்ஷன் இட் சப்போர்ட்ஸ் த ஜாயிண்ட் பை அட்டாச்சிங் அ போன் டு அ போன். ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து லிகமெண்ட். லிகமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு கார்ட் மாதிரி இருக்கும், ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ஷீட் மாதிரி, ஒரு லேயர் மாதிரி இருக்கும், டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன்.
சரியா? 2 ஸ்பைன் போன் நடுவுல கூட இருக்க லிகமெண்ட், கழுத்துல லிகமெண்ட்ஸ் இருக்கு, ஷோல்டர்ல லிகமெண்ட்ஸ் இருக்கு. நீ தான் கிளாசிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏசிஎல் வந்து அது ஒரு லிகமெண்ட் தான். ஓகே. It contains a great mixture of elastic and collagen fibers. சரியா? கனெக்டிவ் டிஷ்யூல எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கு. இதுல வந்து கிரேட்டர் மிக்சர் ஆஃப் எலாஸ்டிக் அண்ட் கொலாஜனஸ் ஃபைபர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. The ligament tissue is therefore pliant and flexible, stiff and flexible, that allows freedom of movement but is also strong and inextensible. சரியா? ஸோ லிகமெண்ட் டிஷ்யூஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஓவராகவும் ஸ்ட்ரெச் பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஓரளவுக்கு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். எஸ்பெஷலி ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் ஜாயிண்ட்டில் இருக்கிற லிகமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும், பட் அதை தாண்டி வந்துட்டு யூ கேனாட் எக்ஸ்டெண்ட் இட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபேஷியா. Fascia is a term used to designate all connective tissues not specifically named. ஸோ லிகமெண்ட்ஸ் டெண்டன்ஸை தவிர்த்து நிறைய கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. எதுக்கெல்லாம் பேர் இல்லையோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா தே ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஃபேஷியா. ஸோ இட் இஸ் கனெக்டிங் டூ லேயர்ஸ் ஆர் செப்பரேட்டிங் டூ லேயர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். 2 லேயருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா தேர் ஆல் டேர்ம் ஃபேஷியா. ஸோ ஃபேஷியா பார்த்தோன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. சூப்பர்ஃபிஷியல், டீப் அண்ட் சப்சிரஸ். சூப்பர்ஃபிஷியல் பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம ஃபோம் ரோல் பண்ணும் போது நம்மளுக்கு வந்துட்டு எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ஃபேஷியா வி ஆர் ஏபிள் டு ஒர்க் ஆன் என்னன்னு பார்த்தோன்னா தே ஆர் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. ஸோ அவுட்டர் லேயர் ஆஃப் த பாடி, ஸ்கின் பக்கத்தில் இருக்கிற ஃபேஷியா தான் வந்து சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா. டீப் ஃபேஷியா வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இட் இஸ் டைட்டர் அண்ட் டஃபர். மசிலை சுற்றியும் இருக்கும், போனை சுற்றியும் இருக்கும், நர்வ்ஸை சுற்றியும் இருக்கும், பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸை சுற்றியும் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு டீப் ஃபேஷியா. சப்சிரஸ் ஃபேஷியா வந்துட்டு தே ஆர் லேயர்ஸ் ஆஃப் சீரஸ் மெம்பரேன்ஸ் தட் கவர் அண்ட் சப்போர்ட் த இன்னர் மோஸ்ட் பாடி கேவிட்டிஸ். ஸோ லங்ஸு, ஹார்ட்டு அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்துட்டு சப்சிரஸ் ஃபேஷியா. ஓகே. Intramuscular fascia, deep fascia, is directly related to flexibility and range of motion. அந்த மசில் ஒரு மசிலுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஷியா வந்துட்டு இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு flexibility and range of motion. Its main function are to provide framework for proper alignment of fibers. ஸோ ரெண்டு மசிலுக்கு நடுவில் இருக்கிற ஃபேஷியா தான் வந்து intramuscular fascia, ஆல்சோ டீப் ஃபேஷியா. அது நல்லா ஸ்மூத்தாக ஃபங்க்ஷனிங்காக இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்கும், அலைன்மெண்ட் நல்லா இருக்கும் மசில் ஃபைபர்ஸ்க்கும், பிளட் வெசல்ஸ்க்கும், நர்வ்ஸ்க்கு எல்லாத்துக்கும். டு எனேபிள் த சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் த்ரூ த மசில். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா அந்த மசில் ஃபுல்லாக ஃபோர்ஸை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இன்ட்ராமஸ்குலர் ஃபேஷியா வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டு ப்ரொவைட் த நெசசரி லூப்ரிகேட்டட் சர்ஃபேசஸ் பிட்வீன் மசில் ஃபைபர்ஸ். ஸோ 2 மசில் ஃபைபருக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னா வந்துட்டு நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரியா? ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் 2 மசிலுக்கும் நடுவில் வந்து இன்ட்ராமஸ்குலர் ஃபேஷியா இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயில் மாதிரி வச்சுக்கோங்களேன், நல்லா தே வில் கிளைட் ஸ்மூத்லி வென் கான்ட்ராக்ஷன் இஸ் ரிக்வயர்ட். ஓகே. இதோட கனெக்டிவ் டிஷ்யூஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தோன்னா ஒரு மோஷனுக்குமே வந்துட்டு ஒரு டேர்ம் வச்சுருக்குறாங்க. வில் பி டிஸ்கஸிங் தட். ஸோ ஜென்ரலாக ப்ராடாக பார்த்தோன்னா 2 மேஜர் மோஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அகானிஸ்ட், இன்னொன்று வந்து ஆன்டகானிஸ்ட். ஸோ அகானிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ பைசெப்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பைசெப்ஸ் மசில் வந்துட்டு இட் இஸ் ஷார்டனிங். ஸோ அந்த நேரத்தில் பைசெப்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் அன் அகானிஸ்ட். இது ஷார்டன் ஆகும்போது ஆப்போசிட் மசில் வந்து லென்த்தன் ஆகும், ட்ரைசெப்ஸ் வந்து லென்த்தன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து ஷார்டன் ஆகிடுச்சு, பைசெப்ஸ் லென்த்தன் ஆகிடுச்சு. பைசெப்ஸ் ஷார்டன் ஆகும்போது ட்ரைசெப்ஸ் லென்த்தன் ஆகும்.
ஸோ எந்த மசில் ஷார்டன் ஆகுதோ, எந்த மசில் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதோ அதை வந்துட்டு அகோனிஸ்ட்னுவாங்க. எந்த மசில் லென்த்தன் ஆகுதோ அது வந்துட்டு ஆன்டகோனிஸ்ட் அப்படின்வாங்க. இது வந்து டூ ப்ராட் மோஷன்ஸ். சரியா? இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஃபியூ அதர் மோஷன்ஸ் ஆல்சோ. சரியா? சினர்ஜிஸ்ட், கோ கான்ட்ராக்ஷன், ஸ்டெபிளைசர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு muscles are supporting structures which also work during a simple movement like biceps curl. So biceps curl பண்றோம் அப்படின்னா வந்துட்டு வெறுமா வந்துட்டு நான் சும்மா இப்படி கரெக்டாக நின்றுட்டு வெறும் பைசப்ஸ் பண்ணுறேன்னா பைசப்ஸ் ஷார்டன் ஆகுது, ட்ரைசப்ஸ் லென்த்தன் ஆகுது அப்படின்னு கிடையாது. ஸோ அது ரெண்டும் மேஜராக வந்துட்டு அது நடக்குது. பட் இன்னொன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா சினர்ஜிஸ்ட் மசில்ஸ் இருக்குது. பைசப்ஸ்க்கும் ட்ரைசப்ஸ்க்கும் சினர்ஜிஸ்ட் மசில்ஸ் இருக்குது. தே வில் ஆல்சோ ஹெல்ப் பைசப்ஸ் கர்ல். என்னன்னு பார்த்தோன்னா சினர்ஜிஸ்ட் பார்த்தோன்னா அசிஸ்ட் தி அகோனிஸ்ட் இன் காசிங் அ டிசைர்ட் மூமெண்ட். ஸோ அகோனிஸ்ட் மசிலில் பைசப்ஸ் கர்ல் பண்ணுறதுக்கு சினர்ஜிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ சினர்ஜிஸ்டிக் மசில்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குது. லைக் இப்போ ஒரு பைசப்ஸ் கர்ல் ஒரு சிம்பிளாக வெறும் பைசப்ஸ் கர்ல் வச்சுக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும். அதுலேயே வந்துட்டு அந்த ஹோல் எல்போ ஜாயிண்ட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணணும், ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் ஸ்டெபிளைஸ் பண்ணணும். சரியா? அதே நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு பைசப்ஸ் கர்ல் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மேஜர் பைசப்ஸை தவிர்த்து வேற எந்த மசில்லாம் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்குள்ள பைசப்ஸ்குள்ளே ஒரு மசில் இருக்குது, பிரேக்கியாலிஸ்ட்னு சொல்லிட்டு, அது வந்து சினர்ஜிஸ்டிக்காக ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்னொரு மசில் இருக்குது. நீங்கள் அனாட்டமி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். பிரேக்கியோ ரேடியாலிஸ்ட்னு ஒரு மசில் இருக்குது. சரியா? அது பார்த்தோன்னா பைசப்ஸ் கர்ல் பண்ணும்போது அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும் பைசப்ஸ் கர்லில் கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ பைசப்ஸ் பண்ணுறோன்னா வெறுமா இந்த பைசப்ஸ் மட்டும் ஒர்க் பண்ண போதில்லை, சினர்ஜிஸ்டிக்காக மட்டுமே வந்துட்டு எக்கச்சக்க ஃபைபர்ஸ் இருக்குது. தே வில் ஆல் ஒர்க் டுகெதர். எக்கச்சக்க மசில்ஸ் இருக்குது. ஸோ எனிதிங் விச் அசிஸ்ட் த மூமெண்ட். சரியா? அதே மாதிரி கோ கான்ட்ராக்ஷன். கோ கான்ட்ராக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா when agonist and antagonist contract together to foster joint stability. ஸோ இப்போ biceps and triceps they will contract together to increase your joints stability. அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் நடக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு பைசப்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கூட. அதே மாதிரி ஸ்டேபிளைசர் மசில்ஸ் இருக்குது. ஸ்டேபிளைசர் மசில்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மேஜராக ஜாயிண்ட்ஸ் எல்போ ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சிடும் ஸோ தட் மூவ்மெண்ட் அக்கர்ஸ். ஸோ இப்போ பைசப்ஸ் கர்லில் இப்போ நீங்கள் எல்போ ஜாயிண்ட் இப்படி மூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் ஸ்டெபிலிட்டி தேவை. ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஸ்டெபிலிட்டி எப்படி வரும்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு சர்டன் செட் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கேப்புலர் தொராசிக் மசில்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணாதான் நீங்கள் பைசப்ஸை ஸ்மூத்தாக பண்ண முடியும். இங்கே ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா பைசப்ஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட கை வெளியே போகும், இல்லை கை பின்னாடி போகும், இல்லை கை முன்னாடி போகும், ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஓகே. ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ஓகேயா? ஹலோ. ஓகேண்ணா. சரி, ஓகே, புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் மசில் ஆக்ஷன். ஸோ மசிலில் வந்துட்டு ப்ராட்லி 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. மசில் கான்ட்ராக்ஷன் என்ன மாதிரி ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்று மசில் ஷார்டன் ஆகுது, இன்னொன்று மசில் லென்த்தன் ஆகுது, இன்னொன்று மசில் இப்போ இதே பொசிஷனில் நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நின்னேன்னா மசிலோட லென்த்து சேமாக இருக்குது. சரியா? இந்த 3 இடத்துலையும் வந்து மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே. ஸோ மசில் சேமாக இருக்குது, மசிலோட லென்த்து சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்வாங்க. இப்போ மசிலோட ஆக்ஷன் எப்படின்னு பார்த்தோன்னா மசிலோட ஆக்ஷன் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த லென்த் ஆஃப் த மசில் டியூரிங் த ஒர்க் அவுட். ஓகே. இப்போ பைசப்ஸ் கர்ல் மேலே வரோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் பைசப்ஸ் கர்ல் நம்ம ஹோல்ட் பண்ணி நிற்கிறோம்னா இட் இஸ் கால்ட், இந்த பொசிஷனில் பைசப்ஸ் நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன் ஒரு டம்பிளை வச்சுட்டு, விச் மீன்ஸ் மசிலோட லென்த் மாறவே இல்லை. ஓகே. அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னா இட் இஸ் கால்ட் அண்ட் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்.
ஸோ ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் இது வேற எங்கெல்லாம் இருக்கும்? எனி எக்ஸாம்பிள் வேர் இட் இஸ் கால்ட் அன் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்? ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பேரு? ஸ்டாண்டிங் ஸ்குவாட்ஸ், வால் ஸ்குவாட்ஸ். வால் ஸ்குவாட்ஸ். வால் ஸ்குவாட்ஸில் வந்துட்டு நீங்கள் மசில் வந்து லென்த்தன் ஆகிடும், அப்படியே லென்த்தன் ஆகி அப்படியே ஐ மீன் ஸ்குவாட் பண்ணும் போது லென்த்தன் ஆகும், வாலோட அகேன்ஸ்டாக இருக்கும்போது அந்த லென்த்தன் ஆகி அப்படியே ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் தான். வேற ரொம்ப காமனாக ஜிம்மில் யூஸ் பண்ணுறது அயன்மேன் பிளாங்க். அப்டாமன் மசில் வந்துட்டு அதே பொசிஷனில் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷனில் அப்படியே ஹோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐசோமெட்ரிக் ஆக்ஷன். ஸோ இதில் நோ விசிபிள் மூவ்மெண்ட் அக்கர்ஸ். ஸோ மூவ்மெண்ட் பெருசாக நடக்காது. ரெசிஸ்டன்ஸ் மேட்சஸ் த மஸ்குலர் டென்ஷன். மசிலில் எவ்வளோ டென்ஷன் இருக்கோ அதே தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டுமே மேட்ச் ஆகி சேமாக மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது. The resistance may come from the opposing muscle group or from another force such as gravity. ஸோ இப்போ உங்களுக்கு கிராவிட்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா அப்போசிங் மசில் குரூப் வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் த எக்யூப்மெண்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி பைசெப்ஸ் போஸ், இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் இப்படி போஸ் பண்ணுறாங்க பாருங்க, இப்படி நின்று டைட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் கூட ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ஸ் தான். நிறைய ஐசோமெட்ரிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது மேஜராக ஃபிசியோதெரபிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பெஷலி ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மி ஆகிடுச்சு, நிறையா மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெச்சிங் மெத்தட்ஸ் வந்து பிஎன்எஃப் ஸ்ட்ரெச்சிங் சொல்லிட்டு ப்ரோப்ரியோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் சொல்லிட்டு வரும். இது வந்து ஸ்ட்ரெச்சிங்னு ஒரு தனி சாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வில் பி டிஸ்கஸிங் பிஎன்எஃப் ஸ்ட்ரெச்சிங். ஓகே. When using isometric contractions, the person must be able to take deep fluid breaths throughout the individual muscle action. ஸோ ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது தம் பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று நார்மலாக கிளைண்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நில்லுங்க, அயன்மேன் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே நில்லுங்கன்னு சொன்னோம்னா அப்படியே பிரெத்தை ஹோல்ட் பண்ணி அப்படியே டைட்டாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் மேஜர் என்னென்னா, நார்மலாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருங்க, ஃப்ளூயிடாக ஏர் ஷுட் கோ இன் அண்ட் கம் அவுட் டியூரிங் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். அது ரொம்ப முக்கியமானது. ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷனில் தான் வந்து மெயினாக அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டே நிற்பாங்க தம் பிடிச்சிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிமைனிங் டூ மூவ்மெண்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் அண்ட் ஈசென்ட்ரிக் ஆக்ஷன்ஸ். ஸோ கான்சென்ட்ரிக்னா ஷார்டனிங், ஈசென்ட்ரிக்னா லென்த்தனிங். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பைசெப்ஸில் வந்துட்டு நீங்கள் கீழேருந்து மேலே வரும்போது பைசெப்ஸ் மசில் என்ன ஆகுது? ஷார்டன் ஆகுது. So when it is shortening, it is called a concentric contraction or action. அதே மாதிரி மேல இருந்து கீழே வரும்போது மசில் வந்து லென்த்தன் ஆகுது, which is called an eccentric action. சரியா? ஸோ இது பயோமெக்கானிக்ஸில் பேசும்போது நம்ம எப்படி பேசுவோம்னா, there is a muscle force, there is a resistance. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டம்பிள்னு வச்சுக்கோங்க, டம்பிள் ஒன்று இருக்குது, இங்கே வந்து 10 கிலோ வெயிட் இருக்குது. சரியா? நான் 10 கிலோஸ்க்கு மேலே எஃபர்ட் நான் பைசெப்ஸில் போட்டால் தான் மேலே வரும். சரியா? ஸோ when I am putting an effort more than what is the resistance in my hand. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ஒன்று மசில் ஃபோர்ஸு, ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸு. ரெசிஸ்டன்ஸோட ஃபோர்ஸ் என்னென்னா, இப்போது வாட் எவர் த வெயிட் ஆஃப் த டம்பிள், அதோட வெயிட்டு அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேர்ந்து, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேர்ந்து அது வந்து கீழே தான் எப்போவுமே ஆக்ஷன், இட் வில் பி கோயிங் டவுன். சரியா? ஸோ இப்போ 10 kg வெயிட் போட்டிருக்கேன்னா 10 kg வந்து இட் இஸ் கோயிங் டு புஷ் மீ டவுன். சரியா? அதை நான் ஹோல்ட் பண்ணிட்டு மேலே தூக்குறேன்னா நான் அட்லீஸ்ட் 11 kg ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நான் போட்டால் தான் இட் வில் கம் அப். சரியா? ஆனால் அதே பைசெப்ஸ்கள் வந்து நான் இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா 10 kg ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, 10 kg ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா தான் அதே இடத்துல இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி லென்த்தன் ஆகுது அப்படின்னா வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? 10 kg வெயிட் இருக்குது, ஆனால் நான் மசிலில் வந்து 9 kg ஆஃப் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன்.
அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படியே ஸ்லோவா லென்த்தன் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா இது இப்போ சிம்பிளாக நம்ம பைசெப்ஸ் வச்சு பார்த்தோம். பட் நீங்கள் இன்னும் மல்டி ஜாயிண்ட் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் உள்ளே போகும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதோட ஈவன் தோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பைசெப் ஷார்டன் ஆகுது, பைசெப்ஸ் லென்த்தன் ஆகுது, ஈசென்ட்ரிக் கான்சென்ட்ரிக்னு சிம்பிளாக சொல்லிடலாம். பட் நியூவான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாட்ஸ் எடுத்துப்போம். ஸ்குவாட்ஸில் வந்துட்டு மேலேருந்து கீழே போகிறீங்க, குவாட்ரிசெப்ஸ் மசிலுக்கு என்ன ஆகுது? ஷார்டன் ஆகுதா? ஷார்டன் ஆகுது. ஷார்டன் ஆகுதா? லென்த்தன் ஆகுதா? ஈசென்ட்ரிக் ஆகுது. லென்த் ஆகும். லென்த்தன் ஆகுது. ஹாம்ஸ்ட்ரிங் என்ன ஆகுது? ஷார்டன் ஆகும். இது வந்து நம்ம வந்து சும்மா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? ரஃப்லி லென்த் தான் ஆகும். ஸ்குவாட்ஸ் பொசிஷன்ல இருந்து மேல இருந்து கீழே வர்றது மட்டும்தான். நான் கீழ இருந்து மேல பத்தி பேசவே இல்லை. மேல பார் மேல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம், ஃபுல் ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறோம், அங்க இருந்து அப்படியே கீழே மட்டும் இறங்குறோம். ஓகே, சரியா? சொல்லுங்க. குவாட்ரிசெப்ஸ் மசில் ஷார்டன் ஆகுதா? லென்த்தன் ஆகுதா? லென்த் ஆகுதுண்ணா. கீழே போகும்போது குவாட்ரிசெப்ஸ் மசில் லென்த்தன் ஆகுது. ஆமாண்ணா. சரி, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஷார்டன் ஆகுது. ஓகேயா? இது வந்து broader roughly it is accepted. ஆனா depending on the structures, depending on your hip bone, depending on எங்க வந்து அந்த hamstring attach ஆயிருக்கு to your muscle, and depending on நீங்க எவ்வளோ டீப்பா போறீங்க அதுக்கேற்ற மாதிரி it can change. ஸ்குவாட் பண்ணும்போது ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் லென்த்தன் ஆக கூட சான்ஸ் இருக்கு, டிபெண்டிங் ஆன் உங்க ஹிப்ல எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி அலோவ் ஆகுது அதெல்லாமே சேர்த்து. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல வரவே வராது. இது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இறங்குனா கான்சென்ட்ரிக்கு, ஏர்னா ஈசென்ட்ரிக்னு சிம்பிள், ஐ மீன் ஏர்னா கான்சென்ட்ரிக், இறங்குனா ஈசென்ட்ரிக்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. தெர் இஸ் ஸோ மச் மோர் நியூவான்சஸ் டு திஸ். பைசெப்ஸ் கர்ல் வச்சுக்கோங்க. இப்போ பைசெப்ஸ் கர்ல் வந்துட்டு இப்போ இந்த பொசிஷனில் வந்து ஆம் தெரியுதா இங்கே? ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆம் வந்துட்டு இப்போ ஷார்டன் ஆகுது. சரியா? இதே பொசிஷனில் இப்போ வந்துட்டு இது கான்சென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்லுவீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த பொசிஷனை மட்டும் பாருங்க, நான் கையை மட்டும் திருப்புறேன், அப்புறம் ஷார்டன் ஆகுதா லென்த்தன் ஆகுதான்னு சொல்லுங்க. லென்த்தன் ஆகுது. சரியா? ஸோ இது வந்து 90 டிகிரிஸ் இருக்கட்டும். சரியா? 90 டிகிரியில் வந்து ஷார்டன் ஆகுது. சரியா? ஸோ இப்படி போனோம்னா லென்த்தன் தான் ஆகணும். ஆனால் இங்கேருந்து இங்கே ஷார்டன் ஆயிருக்கு, நான் வெளியே போனேன்னா லென்த்தன் ஆகணும். ஆனால் நான் வெளியே போகும்போது கையை திருப்புறேன். சரியா? லென்த்தன் ஆகுது. ஆனால் அதே வந்து நான் உள்ளே வரும்போது கை திருப்பும் போது ஷார்டன் ஆகுது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் நான் இங்கே போகிறேன், திருப்புனா லென்த்தன் ஆகுது. ஸோ இங்கே இருக்கு ஷார்டன் ஆகுது, வெளியே போகும்போது லென்த்தன் ஆகுது. தெரியுதா? கையே எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சரியா? ஒரு பாயிண்ட்ல பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே போகும்போதே கூட லென்த்தன் ஆகும், ஷார்டன் ஆகும். சரியா? தெரியுதா? So it is not as simple as biceps muscle வந்துட்டு கை கிட்ட வந்தனா ஷார்டன் ஆகும், கை வெளியே போனால் லென்த்தன் ஆகும்னு கிடையாது. ஸோ எந்த ஜாயிண்ட்டு, எந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் கூட மேட்டர். ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுத்துப்போம். இப்போ கை வந்துட்டு இங்கே ஷார்டன் ஆகுது, இங்கே லென்த்தன் ஆகுது. ஓகேயா? ஷோல்டர்ல என்ன ஆகுது? ஷோல்டர் வந்து நான் கீழே இருக்கிறேன், அப்போ இப்போ இங்கே வந்துட்டு ஷார்டன் ஆயிருக்கு. நான் இந்த ஆங்கிளை மாற்றாம இங்கே மட்டும் கீழே இறக்கணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு லென்த்தன் ஆகிடும். அது வந்து இப்போ தெரியாது, மேபி இப்படி வச்சுன்னா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த பொசிஷன்ல இப்படி பண்ணும்போது லென்த் ஆகுது. நான் இந்த ஆங்கிளை மாற்றவே இல்லை, இந்த இடத்துல மட்டும் மூவ்மெண்ட் பண்ணனா பைசெப்ஸ் மசில் லென்த் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு வந்து அனாட்டமி தெரியணும். ஏன்னா டெண்டன் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்குன்னு தெரியணும். டெண்டன் இங்கேயும் அட்டாச் ஆயிருக்கு, இங்கேயும் அட்டாச் ஆயிருக்கு. இவ்வளவு நேரம் இதை பத்தி மட்டும் தான் பேசணும். ஸோ நம்ம இது ஷார்ட் அண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கையை திருப்பினாலோ அதே நேரத்தில் இங்கே ரேஸ் பண்ணாலோ நம்ம மசில் ஷார்டன் ஆகுற மாதிரி தெரியும், 2 போனு கிட்ட வர மாதிரி தெரியும். ஆனால் இட் கேன் பி லென்த்தனிங் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் ஜாயின்ட்ஸ் இன்வால்வ். இப்போ அட்லீஸ்ட் ஒரு ரஃப் ஐடியாவது கிடைச்சதா? ஏன்னா இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி கான்சென்ட்ரிக்னா ஷார்ட்னு, ஈசென்ட்ரிக்னா லென்த்னு, பைசெப்ஸ் இறங்கும் போது இது ஏறும் போது இதுன்னு ஸ்டார்டிங்கில் படிக்கிறதுக்கு ஓகே. பட் ஐம் கிவிங் யூ திங்ஸ் விச் ஆர் நாட் இன் த புக். அது கொஞ்சம் ஓவர் த டாப் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, வில் ஜஸ்ட் கீப் இட் அட் தட். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ தட் இட் இஸ் நாட் as simple as 2 மசில் கிட்ட வந்துச்சுன்னா, 2 போன் கிட்ட வந்துச்சுன்னா ஷார்டன் ஆகுது, 2 போன் வெளியே வந்துச்சுன்னா லென்த் ஆகுதுன்னு கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலுக்குமே மாறும். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கைனடிக் செயின் மூவ்மெண்ட்ஸ். ஸோ கைனடிக் செயின் மூமெண்ட்ஸ் பார்த்தோன்னா பேசிக்காக என்னென்னா பாடியில் ஒரு ஜாயிண்ட்டு ஒரு மசிலும் வந்துட்டு இட் இஸ் கனெக்டட் டு த ஜாயிண்ட்ஸ் அபவ் ஆர் பிலோ. அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம பயோமெக்கானிக்ஸில் ஒரு கான்செப்ட் கைனடிக் செயின் மூமெண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் நம்ம ஒரு மூமெண்ட் பண்ணும்போது இன்னொரு ஜாயிண்ட்ல வேற ஏதாவது ஒரு மூமெண்ட் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பாடி வந்து ஒரு செயின் ஆஃப் லிங்க்ஸாக நம்ம பார்க்குற கான்செப்ட் தான் வந்து கைனடிக் செயின் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதைப்படியே வந்து எக்ஸசைசஸ் வந்து பார்த்தோன்னா 2 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ் அண்ட் க்ளோஸ்ட் செயின் எக்ஸசைசஸ் அப்படின்னு. ஓகே, தி எண்ட் ஆஃப் த செயின் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் த பாடி இஸ் ஃப்ரீ அப்படின்னா வந்துட்டு it is an open chain exercise. So leg extension la pathana end of the body, so leg and hands மட்டுமே வெச்சுப்போமே, ankle கிட்ட leg extension machine வந்து ஃப்ரீயா மூவ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ். ஆனால் அதே ஸ்குவாட்ஸ்ல வந்து கால் 2 ஃபிக்ஸ்டா இருக்கு தரையில. ஓகே, அண்ட் அப்பர் பாடி மட்டும் தான் கீழே நீங்க இறங்கி ஏறுறீங்க. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு எண்ட் ஆஃப் த பாடி ஃபிக்ஸ்டா இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் செயின் எக்ஸசைஸ். எப்பெல்லாம் எண்ட் ஆஃப் த பாடி ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ். ஸோ இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்துட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஓப்பன் செயின், ஸ்குவாட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் செயின். ஸோ ஓப்பன் செயின் எக்ஸசைசஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஷியரிங் ஃபோர்ஸஸ் அட் த ஜாயிண்ட். ஷியரிங் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு ஒரு ஷியர் எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு ஜாயிண்ட் அக்செப்ட் கண்டெயின் பண்ணுற ஃபோர்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸஸ் இருக்கும். தோஸ் ஆர் கால்ட் ஷியர் ஃபோர்ஸஸ். இட் இன்வால்வ்ஸ் ஸோ ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ் வந்துட்டு இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸஸ் அட் தி ஜாயிண்ட். லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நீ ஜாயிண்ட்டில் நிறையா ஷியர் இருக்கும். ஓகே, அண்ட் ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ் வந்து டோட்டல் மசில் அண்ட் ஜாயிண்ட் இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா ப்ரைமர்லி ஓப்பன் செயின் எக்ஸசைசஸ் வந்து மெஜாரிட்டியாக பார்த்தோன்னா ஒரு ஜாயிண்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ லெக் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னா நீல மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் ஸ்குவாட்ஸ் பார்த்தோன்னா ஆங்கிளில் மூவ்மெண்ட் இருக்கும், நீல மூவ்மெண்ட் இருக்கும், ஹிப்லையும் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ க்ளோஸ் செயின் எக்ஸசைசஸ்லாம் பார்த்தோன்னா இட் ஹேஸ் லாட் மோர் மசில் இன்வால்வ்மெண்ட். அதே நேரத்தில் எம்ஃபசைசஸ் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஜாயிண்ட்ஸ். ஸோ ஜாயிண்ட் இப்போ நீங்கள் வெயிட் வந்து வெர்டிக்கலாக லோட் பண்ணுறதுனால ஜாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ மூமெண்ட்ஸை மேஜராக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறது ஒன்று, ஐ மீன் ஹியூமன் பாடியை வந்துட்டு ஒரு செயினாக பார்க்கும்போது தேர் ஆர் சர்டன் ஜாயிண்ட்ஸ் வேர் மொபிலிட்டி அதிகமாக தேவை,
ஒரு சில ஜாயின்ஸில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அதிகமாக தேவை. ஸோ இப்போ பார்த்தோன்னா கீழே இந்த தரையிலேருந்து போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து நிறைய ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ ஃபுட்டுன்னு சொன்னோன்னா கீழே ஆங்கிள்னு சொல்கிறது இந்த ஜாயிண்ட், சரியா? ஸோ ஃபுட்டில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ கண்ணை மட்டும் நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஆங்கிளில் பார்த்தோன்னா மொபிலிட்டி. ஸோ இந்த செயின் பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டின்னு போய்கிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ ஃபுட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஆங்கிளில் நல்லா மொபிலிட்டி இருக்கணும், நீல ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஹிப்பில் நல்லா மொபிலிட்டி இருக்கணும், ஸ்பைனில் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், டி ஸ்பைனில் மொபிலிட்டி இருக்கணும், ஸ்கேப்புலோதொராசிக் ஜாயிண்ட்டில் வந்து ஸ்டெபிலிட்டி, கிளீனோஹியூமரல் ஜாயிண்ட்டில் வந்துட்டு மொபிலிட்டி இருக்கணும். ஸ்கேப்புலோதொராசிக்னா ஸ்கேப்புலாவும் தோராக்ஸ் விச் இஸ் த ரிப்கேஜ் ரீஜன் வச்சுக்கோங்களேன். இந்த ஜாயிண்ட்டு இங்கே வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி. அதனால தான் வந்து இந்த பேண்ட் வச்சுட்டு நம்ம எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இன்டர்னல் ரொட்டேஷன் அதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு ஸோ தட் யுவர் ஸ்கேப்புலா இஸ் ஆல் ஸ்டெபிளைஸ்ட் வித் த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் ரிப்கேஜ். ஓகே, அது வந்துட்டு ஸ்கேப்புலா தொராசிக் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு. கிளீனோஹியூமரல் ஸ்டெபிலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது இங்கே வராது, இது இப்படி காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து இந்த ஆரோ இங்கே வந்துருக்கு பாருங்க, நான் இதை பார்க்கல. இந்த ஆரோ கழுத்துக்கிட்டே காமிச்சிருக்கு, பட் அங்கேருந்து ரெட் கலரில் இன்னும் கீழே இறங்குது. ஓகே, ஸோ உங்கள்ட்ட அப்பர் ஆர்ம் ஸ்கேப்புலாவோட கனெக்ட் ஆகுது பாருங்க, அந்த இடம் தான் வந்துட்டு கிளீனோஹியூமரல் ஜாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து மொபிலிட்டி அதிகமாக இருக்கணும். ஓகே, ஜாயிண்ட் மொபிலிட்டி இஸ் த ரேஞ்ச் ஆஃப் சின்ன டவுட்னா சொல்லு மனோஜ். ஆனா மொபிலிட்டினா என்னதுன்னா அதான் அதுக்கு தான் இப்போ வரோம் நம்ம இங்கே. ஓகே ஓகே, ஸோ ஜாயிண்ட் மொபிலிட்டி இஸ் த ரேஞ்ச் ஆஃப் அன்இன்ஹிபிட்டட் மூவ்மெண்ட் அரவுண்ட் அ ஜாயிண்ட் ஆர் பாடி செக்மெண்ட். ஸோ ஒரு ஜாயிண்ட்டை சுற்றி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் எவ்வளோ வந்து மூவ்மெண்ட் இருக்குது அதுதான் வந்துட்டு ஜாயிண்ட் மொபிலிட்டி அப்படின்வாங்க. த ரேஞ்ச் ஆஃப் அன்இன்ஹிபிட்டட். அன்இன்ஹிபிட்டட்னு என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் அன்இன்ஹிபிட்டட் ரேஞ்ச் ஆஃப் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது ஒரு ஜாயிண்ட்டை சுற்றி, அது வந்துட்டு ஜாயிண்ட் மொபிலிட்டி அப்படின்வாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போனோம்னா ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி இண்டிவிஜுவல். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஹிப் ஜாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஹிப் ஜாயிண்ட் இந்த கப்பு மாதிரி இருக்கு பாருங்க, அது வந்து என்னன்னா உங்கள்ட்ட இந்த தை போன் வந்துட்டு ஹிப் போனில் ஒரு கப் மாதிரி இருக்கும், அதில் போய் உட்கார்றது தான் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் வந்துட்டு ஹிப் ஜாயிண்ட்டு, சரியா? இந்த இடத்துல எவ்வளோ மொபிலிட்டி இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து இந்த கப்பு வந்துட்டு நல்லா ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரவுண்டாக டீப்பாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் உங்களோட ஃபீமர் போன் உட்காந்துருச்சு அப்படின்னா இதில் இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே போனோன்னா இந்த கப் இங்கே இடிக்கும், கீழே வந்தோன்னா கப் இங்கே அடிக்கும், சரியா? இவ்வளோ தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும். ஸோ ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே ஒரு 10 டிகிரிஸ் இருக்குது, இங்கே 10 டிகிரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்போஸ் இன்னொரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கப்பு வந்து இவ்வளோ பெருசு இவ்வளோ டீப்பாக இல்லை, கொஞ்சம் ஓப்பனாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து மேலே ஒரு 30-40 டிகிரிஸ் போகும், கீழேயும் ஒரு 30-40 டிகிரிஸ் போகும். ஏன்னா அந்த கப்போட அந்த சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, எக்ஸாக்ட் டெர்மினாலஜி பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இது பால் அண்ட் சாக்கெட். பட் இந்த சாக்கெட் வந்து நல்லா ஓப்பனாக இருந்துச்சுன்னா மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ சர்டன் திங்ஸ் வந்து we cannot train. வாட் கைண்ட் ஆஃப் போன் ஸ்ட்ரக்சர் யூ ஹேவ் அது வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஸோ இப்போ போன் நான் சொன்னது வந்துட்டு ஒன் எக்ஸாம்பிள் தான். போனோட சேர்த்து லெகிமெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது, டென்சைல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அண்ட் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, சப்போர்ட்டிங் மசில்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களோட மொபிலிட்டி வந்துட்டு மாறலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து என்னது? ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து we are thinking only about the range of motion about a joint because of the muscles ability. ஓகே, மொபிலிட்டி பார்த்தோன்னா ஜாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம பார்க்குறோம், சரியா? ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு இட் இஸ் மோர் மசில்னு சொல்லக்கூடாது, பட் இட்ஸ் தி டோட்டல் ரேஞ்ச் அபவுட் அ ஜாயிண்ட் அப்படின்வாங்க ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு. மொபிலிட்டி வந்து அன்இன்ஹிபிட்டட் range of motion about a joint, unrestricted. Stability பார்த்தனா it is the ability to maintain or control joint movements. ஸோ ஒரு ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு
ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஜங்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு யூ கேன் மெயின்டைன் தட். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்கேப்புலா போன் இருக்குது. ஸ்கேப்புலா போன் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் நார்மலாக இருக்கும். லைக் பட் இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா தான் பைசப்ஸில் கன்வீனியண்ட்டாக மூவ்மெண்ட் நடக்கும். பட் இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மூவ்மெண்ட் ஹெவி லோட பண்ண முடியாது. ஓகே, some joints are designed to be more stable than others. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஜாயிண்ட்லாம் ஸ்டேபிளாக இருக்குது, எந்தெந்த ஜாயிண்ட்லாம் வந்து மொபைலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. Both joint stability and mobility are attained by the interaction of all components surrounding the joints and the neuromuscular system. So joint stability and mobility வந்துட்டு it is an interaction between components of the joint surrounding the joint. So ஒரு knee jointனா knee joint சுற்றி ligaments, tendons, fascia, skin, arteries, veins, neuromuscular system எல்லாமே involved in attaining stability or mobility. சும்மா வந்து நம்ம வெறுமா ஒரு ஸ்ட்ரெச்சிங் மட்டும் கொடுத்துட்டு மொபிலிட்டி ஏற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும், பட் தட் இஸ் நாட் தி ஒன்லி ஃபேக்டர். ஓகேயா? சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுக்கு அடக்டர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணால் தான் வரும். ஓகேயா? ஏன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஹிப் ஜாயிண்ட்டில் மொபிலிட்டி கொண்டு வரதுக்கு நீங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க, பட் அது வந்து ஒரு வேலையும் பண்ணாது. பட் அடக்டர்ஸை கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ண உடனே உங்களுக்கு ஹிப்பில் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஹிப் ஃப்ளெக்ஸார் மசில் வந்துட்டு டைட்டாக இருக்கும். ஸோ ஹிப் ஃப்ளெக்ஸார் மசில்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு டைனாமிக்காக வந்துட்டு லேட்ரல் லஞ்சஸ் மாதிரி கொடுத்தனா ஹிப்பில் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்துட்டு வெறும் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் மட்டுமே வச்சு ஹிப்பில் லெக் ஸ்விங் பண்ணி நம்ம பார்த்தோன்னா வராது. பட் சம்டைம்ஸ் இது கூட ஆகலாம். ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறனால மொபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஹிப் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது ஹிப் வந்து முன்னாடி போகிறதுக்கு பதிலாக பின்னாடி போகும், இல்லைன்னா ஸ்டேபிளாக இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வராது. ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மொபிலிட்டி ஆல்சோ. அண்ணா ஒரே ஒரு டவுட்டு. இப்போ மசில்னாலே அந்த மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி வந்து இதாகுமா, இல்லை ஒன்லி ஜாயின்ட்னால மட்டும் இதாகுமா? கிளியரா கேட்கல, பின்னாடி ஒரு மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ அண்ணா இப்போ இப்போ கேக்குது. இப்போ மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி வந்து மசில்னால அது வந்து அஃபெக்ட் ஆகுதா? இப்போ மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிருக்கு அதனால மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகுமா, இல்ல ஜாயின்ட்ல இதனால அஃபெக்ட் ஆகுமா? ஸோ அதான். ஸோ இப்போ வந்து மசில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் பை பர்த் உங்கள் ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, நான் தான் அந்த கப் மாதிரி காமிச்சது, அதனால் எஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு சில பேர் கப் பெருசாக இருக்கும், ஒரு சில பேர் கப் சின்னதாக இருக்கும், ஒரு சில பேருக்கு உள்ளே இருக்கும், ஒரு சில பேருக்கு வெளியே இருக்கும். அதெல்லாமே வந்துட்டு உங்களோட ஹிப் மொபிலிட்டி, மீன் எக்ஸாம்பிள் ஹிப் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜெண்டர் கூட எக்ஸாம்பிள் சொன்னீங்களா, இப்போ இன்னர் தை வந்து ஸ்ட்ரெச் பண்ணா சம்டைம்ஸ். ஓகே, சோ அதனால மசில்னால அது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா மசில்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ். ஸோ அதான் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர் அட்டைன்ட் பை இன்டராக்ஷன் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் சரௌண்டிங் த ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்டை சுற்றி என்னென்ன காம்பனன்ட் இருக்கோ எல்லாமே. ஸோ அந்த ஜாயிண்ட்டை சுற்றி மசில் இருக்குது, போன் இருக்குது, டெண்டன் இருக்குது, லிகமெண்ட்ஸ் இருக்குது. போன் வந்து பர்த்தில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, டெண்டன் வந்து எங்கே போய் அட்டாச் ஆகுது, டெண்டனோட லென்த் என்னது, மசிலோட லென்த் என்னது. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு லென்த் மசில் வந்துட்டு இப்போ ஒரு ஃபுல் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வச்சுப்போம். ஒரு லெட்ஸ் சே ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் மசில் எப்படி ஒரு 1.5 அடி இருக்கும்ல. சரி, 1.5 அடியில் வந்துட்டு 1 அடிக்கு வந்துட்டு மசில் இருக்கு, சரியா? மேலேயும் கீழேயும் வந்து 1/2 அடிக்கு வந்துட்டு ஒரு 25% வந்துட்டு டெண்டன் இருக்கு. அது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மொபிலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே
மசில் அதிகமா இருக்குது, லாஸ்ட் 1 சென்டிமீட்டர் மட்டும் டெண்டன், கீழே ஒரு லாஸ்ட் ஒரு சென்டிமீட்டர் மட்டும் டெண்டன்னா அதுக்கேற்ற மாதிரி மொபிலிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா டெண்டனோட ஸ்டிஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட மொபிலிட்டி மாறும். எங்க டெண்டன் அட்டாச் ஆகுது அதுக்கேற்ற மாதிரியும் மொபிலிட்டி மாறும். லிகமெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டிஃபா இருக்கு, சில பேருக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான லிகமெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு மொபிலிட்டி அதிகமா இருக்காது. ஆமா, மொபிலிட்டி அதிகமா இருக்காது. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லாக்ஸா இருக்கும் லிகமெண்ட்ஸ், அதனால அவங்களுக்கு பார்த்தோன்னா மொபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உமனுக்கு பார்த்தோன்னா பிகாஸ் எவல்யூஷன் வைஸ் வந்துட்டு தே ஆர் கேரிங் ஃபார்வர்ட் த ஜீன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஹிப் போனே வந்துட்டு கொஞ்சம் வைடராக இருக்கும். அதே நேரத்தில் ஹிப்பில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். பிகாஸ் அந்த ஹிப் ஜாயிண்ட்ல இருக்கிற லிகமெண்ட்ஸ் லூஸாக இருந்துச்சுன்னா தான் ஹிப் போன் கேன் ஓப்பன் ஸோ தட் த பேபி கேன் கம் அவுட். சரியா? ஸோ லிகமெண்ட்ஸே பார்த்தோன்னா உமனுக்கு வந்து இட் இஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ஃபார் மென். ஸோ அப்படி இருக்கும்போது மேஜராக பார்த்தோன்னா உமனுக்கு வந்துட்டு ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹிப்பில் வந்து மொபிலிட்டி அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு மென். அதை நீங்கள் எனி கிளைண்ட் நீங்கள் சும்மா போய் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நார்மலாகவே உமனுக்கு ஈஸியாக வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜெண்டர் சில பேருக்குலாம் ஸ்குவாட்டோட இது டெப்த்தே போகாது இல்லைண்ணா, அந்த இது கீழே ரொம்ப ரேஞ்ச் போக முடியாது இல்லை? ஆமா கண்டிப்பா. சரி, அது ஸோ ஸ்குவாட் டெப்த் போக முடியலன்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலை வந்துட்டு டைரெக்டாக மசில் அண்ட் போன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு டு ஸ்டார்ட் ஆஃப் அசஸ் பண்ணுறது வந்து யூ ஷுட் சி வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் கிளைண்ட். இவங்க முன்னாடி ஜிம்முக்கு போயிருக்காங்களா இல்லையா, அவங்க இந்த சிம்பிளாக வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு ஏபிசிடி, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை பிடிக்கிறது எப்படி பிடிக்குது? ஸோ ஒரு குழந்தை வந்து when they go to school and ஒரு பென்சிலை பிடிக்குது அப்படின்னா ஏ வந்து இட் won't be neat, அரைகுறையாக தான் வரும். கையில் இருக்கிற மூமெண்ட் அது. ஸ்குவாட்ஸ் வந்து ஃபுல் பாடி மூமெண்ட்டு. ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஜிம்முக்கே போனதில்லை, அவங்க வந்து புதுசாக வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வராததுக்கு காரணம் மசில் டைட்டாக இருக்குது வீக்காக இருக்குன்னு மட்டும் இல்லை, அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் when you write as a child doesn't mean that உங்கள்கிட்ட ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கிடையாது. இட் இஸ் a நியூ மூமெண்ட். நீங்கள் வந்து அதை கற்றுக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். சில பேருக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும், அது கம்ஃபர்டபுளாகவும் வந்துடும். சரியா? தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆங்கிளில் மூமெண்ட் இருக்கா, ஹிப்பில் மூமெண்ட் இருக்குதா, டோ இன் டோ அவுட் பண்ணணுமா, மல்டிபிள் திங்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் யூ செட் ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்குதா, அதெல்லாம் கூட நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இட் இஸ் நாட் as simple as இந்த மசில் டைட்டாக இருக்குது இதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும், ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துச்சுன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்துடும்னு கிடையாது. இட் வில் ஹெல்ப், பட் அவ்வளோ சிம்பிளிஸ்டிக்காக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா தெர் இஸ் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். மோட்டார் லேர்னிங் அப்படின்வாங்க. ஸோ மோட்டார் லேர்னிங் அப்படின்னா ஒரு ஸ்கில்லே வந்துட்டு நீங்கள் கற்றுக்கவே வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகிடும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக இருக்கிறனால சம்டைம்ஸ் ஆங்கிளில் மொபிலிட்டி கம்மியாக இருக்குது. சரியா? ஸோ நான் ஆங்கிள் மொபிலிட்டி எக்ஸசைஸ் கொடுத்தேன்னா ஸ்குவாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டேன்னா மேபி. சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்கள் வந்து காஃபை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே உங்களுக்கு மொபிலிட்டி வந்துடும். ஓகேயா? ஸோ காஃப் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் வந்து தே வில் கெட் அலைன்ட் இன் சர்டன் வேஸ். இட் வில் பி ஈஸியர் ஃபார் த கிளைண்ட் டு லேர்ன் த மூமெண்ட். நம்ம மெயின்லி என்ன சொல்கிறோன்னா ஒரு மூமெண்ட்டை ஒரு எக்ஸசைஸை வந்துட்டு டோன்ட் see it just as மசில் போன்ஸ் டைட்னஸ் வீக்னஸ்னு மட்டுமே பார்க்காம அந்த இண்டிவிஜுவல் வந்து ஹோலாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணதில்லை. ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க, லைஃப் பூரா இன்ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மொபிலிட்டி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் இட் இஸ் தேர் பெர்மனன்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். பண்ண வந்து இட் வில் இம்ப்ரூவ் ஃபார் ஷுர். ஓகேயா? புரிஞ்சுதா மஞ்சிகா? ஓகேண்ணா, புரிஞ்சுதுண்ணா. சரி, ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட். ஸோ ஹியூமன் பாடி வந்து நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அலைன்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது பாடிக்குன்னு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அந்த பாயிண்ட் வழியாக தான் வந்து இந்த ஹோல் பாடியோட வெயிட் வந்து இட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி எர்த். ஓகே, so the body center of gravity is the point at which the whole mass of the body is concentrated and where it is balanced on either side of the planes. So frontal plane, sagittal plane, transverse planes எல்லாம் சேர்த்து நடுவில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஜென்ரலாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கும் ரஃப்லி. இது என்ன இடம்னு பார்த்தோன்னா செகண்ட் சேக்ரல் போன், செகண்ட் சேக்ரல் வெர்டிப்ரா. இந்த L1, L2, L3, L4, L5க்கு அப்புறம் S1, அதுக்கப்புறம் S2 வரும். ஓகே, அந்த S2க்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ஃபார் மோஸ்ட் பீப்புள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லொக்கேட்டட். ஆனால் இட் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் பாயிண்ட். நிறைய தொப்பை பெருசாக இருக்கிறவங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், ஜஸ்ட் டு கவுண்டர் பேலன்ஸ். சரியா, ரொம்ப டாலாக இருக்கிறவங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். ஐ மீன் மேலே இந்த சென்ஸ் S2வை விட மேலே இருக்கும். ஓகே, பட் டெக்ஸ்ட் புக் வைஸ் எக்ஸாம் வைஸ் பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஹியூமன் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் நியர் த செகண்ட் சேக்ரல் வெர்டிப்ரா. அதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா எப்படி இருந்தாலுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த அந்த S1, S2 அந்த சாக்ரம் அந்த போனுக்குள்ளேயே தான் இருக்குன்னா? போனுக்குள்ளன்னு இல்லை, ஒருத்தங்களுக்குமே மாறும், ஒருத்தங்களுக்குமே மாறும். நீங்கள் வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கும் போது பர்ஃபெக்டாக நிற்கும் போது அந்த S2 கிட்ட இருக்குது. நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிட்டாலே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே வந்துடுச்சு. இது S2லாம் கிடையாது, S2 வந்து இங்கே இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ பெண்ட் பண்ணும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே வந்துடுச்சு. ஓகேயா, அதே மாதிரி நீங்க வந்து லெட்ஸ் சே பார்பல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பேக்ல. ஸோ பார்பலுக்கு ஒரு வெயிட் இருக்கும், உங்களுக்கு ஒரு வெயிட் இருக்கும். பார்பலுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க மூவ்மெண்ட் எங்க இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பைன்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா உங்க பாடிக்கு மட்டும்தான் வந்து எதுவுமே இல்லாம வித்தவுட் எனி வெயிட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நிற்கும் போது ஒன்று, பெண்ட் பண்ணா ஒன்று, வெயிட்டோட பண்ணும் போது இன்னொன்று. சரியா, ஸோ தட் இஸ் கால்ட் கம்பைன்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ எனி இம்ப்ளிமெண்ட் டம்பிளோ பார்பலோ ஏதோ எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்கன்னா அந்த வெயிட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட சேர்த்து கம்பைன் பண்ணி பயோமெக்கானிக்ஸில் வெக்டர்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு வெக்டர்ஸ்னு ஒரு ஆரோஸ் மாதிரி போட்டு எங்கே வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது, டோட்டல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ சென்டர் பாடி சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இல்ல பக்கத்துல இருக்குன்னு நம்ம ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகே ஓகே. வாக்கிங் ஜாகிங் அப்பெல்லாம் அதெல்லாம் மாறுமானா? கண்டிப்பா மாறும். ஸோ இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு காமிச்சிருக்கிறது அனாட்டமிக்கல் பொசிஷன்ல பாருங்க. கை வந்து வெளியே இருக்கு, கால் ரெண்டும் கிட்ட இருக்கு, அப்பர் பேக் ஸ்குவீஸ் அண்ட் நிமிர்ந்து இருக்கும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து S2 கிட்ட இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னொரு பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் டிபெண்டிங் ஆன் பெல்ட். S2 வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி S2 பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இன் ரியாலிட்டி டாலாக இருக்கிறவங்களுக்கு S2 விட கொஞ்சம் கீழே இருக்கும், ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு S2 விட கொஞ்சம் மேலே இருக்கும், தொப்பை இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெவியாக தொப்பை பெருசாக இருக்குன்னா S2லேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஓகேயா, இது வந்து ஸ்டாண்டிங் ஐசோமெட்ரிக் பொசிஷன்லேருந்து பண்ணுற சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நடக்கும் போது மாறும். இப்போ இவங்க பெண்ட் பண்ணியிருக்கும் போதே மாறிடுச்சு பாருங்க. பெண்ட் பண்ணும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே வந்துருச்சு, பாடி விட்டு வெளியே வந்துருச்சு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தோன்னா லைன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் பேஸ் ஆஃப் சப்போர்ட் ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது பேஸ் ஆஃப் சப்போர்ட்னா என்னென்னா நார்மலாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு இப்போ நம்ம நிற்கிறோம், இங்கே நிற்கிறோன்னு பார்த்துக்கோங்களேன்.
இங்கே வந்துட்டு 2 காலுக்கும் நடுவில் தான் வந்துட்டு நம்ம ஹோல் வெயிட் வந்துட்டு பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தோன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்தோன்னா இந்த 2 காலுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப் தான் வந்துட்டு பேஸ் ஆஃப் சப்போர்ட். ஸோ இப்போ 2 கால் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக ஒரு பெனில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த பென் இந்த கையிலேருந்து இந்த கால்லேருந்து இந்த கால் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் மாதிரி, அதுதான் வந்து நம்ம பேஸ் ஆஃப் சப்போர்ட். பேஸ் ஆஃப் சப்போர்ட் வைடராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பேஸ் ஆஃப் சப்போர்ட் ரொம்ப நேரோவாக இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் வைட்னா ரொம்ப வைடாக போகும்போதும் கூட ஸ்டெபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படின்னா, நின்றுக்கிட்டு இருக்கும்போது லைக் 2 கால் இப்போ சும்மா 2 காலையும் ஒட்டி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது புஷ் பண்ணனா ஈஸியாக விழுந்துருவீங்க. கால் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுட்டோன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் அதிகமாக இருக்கும். கால் கொஞ்சம் வெளியே வச்சுன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டீங்க. யாராவது சைட்லேருந்து தள்ளினா கூட. இன்னும் கொஞ்சம் வைடாக வச்சா கூட நீங்கள் விழ மாட்டீங்க. ஆனால் ரொம்ப வைடாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகேயா. இப்போ நீங்கள் ஒரு கையில் ஒரு லோடு லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்கே சென்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் இந்த சைட் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பாடி நீங்கள் பெண்ட் பண்ணுவீங்க, தெரியுதா. இப்போ இப்படி இருக்குது, இதை லிஃப்ட் பண்ண உடனே நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த சைடு லிஃப்ட் பண்ணி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சென்டர் கிட்ட கொண்டு வர பார்ப்போம். ஓகேயா. ஒரே ஒரு டவுட். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா அப்போ 2 சைடு ஈக்குவலான சப்போர்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு தான் மெயினானா? நீங்க டாப்ல ஆகக்கூடாது, நீங்க அந்த சைடு நீங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ இந்த சைடு லிஃப்ட் பண்றீங்க, இந்த சைடு லிஃப்ட் பண்ணும்போது இந்த வெயிட் வந்து உங்களை இந்த பக்கம் தள்ளுது. ஸோ அப்படி தள்ளிச்சுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேஸ் ஆஃப் சப்போர்ட்லேருந்து நீங்கள் வெளியே போயிட்டு அந்த சைடு விழுந்துருவீங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாடி இந்த சைடு இறக்கி சென்டர் ஆஃப் கிராவிட்டி நீங்கள் பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு நடுவில் கொண்டு வரீங்க. ஸோ எல்லா மூமெண்ட்டுமே அப்படி தான். இப்போ ஸ்குவாட் பண்ணும்போது, டெட் லிஃப்ட் பண்ணும்போது, எது பண்ணும்போதும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஓகே. நீங்கள் சப்கான்ஷியஸாக நீங்கள் யோசிக்காமல் கூட ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஓகே, சரியா. டு மெயின்டைன் பேலன்ஸ் without moving, a person's line of gravity must fall within the base of support. ஸோ பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு லைன் ஆஃப் கிராவிட்டி, இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு இந்த பாயிண்ட் மட்டும்தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஃபோர்ஸ் வந்து எர்த்துக்கு டைரக்ட் ஆகுது டு த சென்டர் ஆஃப் தி எர்த். அதுதான் வந்து லைன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இங்கேருந்து அப்படியே லைன் ஆஃப் கிராவிட்டி கீழே இறங்குது. இந்த சைட் போகும்போது லைன் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது, இந்த சைட் போகும்போது லைன் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது இல்லையா. இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி எப்போவுமே பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு நடுவில் இருக்கணும். ஓகேயா. பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் வந்து பேஸ் ஆஃப் சப்போர்ட். இந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட்டை தாண்டி லைன் ஆஃப் கிராவிட்டி போயிடுச்சுன்னா எந்த சைடு போதோ அந்த சைடு விழுந்துருவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 காலும் ஒட்டி வச்சோன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது, நடுவில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு சாஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த சைடு தாண்டி வெளியே விழுந்துடும். லைன் ஆஃப் கிராவிட்டி ஹிப் இங்கே இருக்குது, அப்படியே கீழே இந்த சைடு விழுந்துச்சுன்னா அதை தாண்டி நீங்கள் இந்த சைடு விழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதே கால் கொஞ்சம் வைடாக வச்சுட்டோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த சைடு இருக்கும், இல்லைன்னா இங்கே இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் போது யூ வில் நாட் ஃபால். ஓகேயா. இப்போ வெயிட் வச்சு அவங்க ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்காங்க. இப்போ மூவ்மெண்ட் பண்ணும்போது எப்படி இது வேரி ஆகும்னா, இப்போ ரன்னிங் பண்றாங்க, ஜாகிங் பண்றாங்க, அந்த மாதிரி டைம். ஆமா. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல மாறும், ஏர்ல இருக்கும் போதும் மாறும். ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கால் லேண்ட் ஆன உடனே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த ரஃப்லி ஹிப் ரீஜன் தான் இருக்கும். இப்போ 100 மீட்டர்ஸ் ஓடுறீங்கன்னா பிளாக்ல இருந்து நீங்க எந்திரிச்சு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹிப் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிட்டே இருக்கும். நீங்க லெஃப்ட் கால் வைக்கும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பக்கம் வரும், ரைட் கால் வைக்கும் போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பக்கம் வரும். ஆனா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு பேஸ் ஆஃப் சப்போர்ட் மாதிரி, ஒரு இமேஜினரி பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு உள்ளதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேயா. டைனாமிக்கா போகும்போது, அதாவது இப்போ நம்ம ஐசோமெட்ரிக்கா ஸ்டடி பண்றது வேற, ஆனால் டைனாமிக்கா மோஷன்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டடி பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் தட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிக்ஸ்டு. ஆனால்
வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் உள்ள மாட்டீங்க ஆர் அன்ஸ்டேபிள் ஆக மாட்டீங்க. அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட்டை தாண்டி 2 கால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்துட்டு நேராக ஒரு கால் முன்னாடி வச்சு கரெக்டாக ஒரு லைனில் ஒரு கயிறில் ஓடுற மாதிரியே, கயிறில் நடக்கிற மாதிரியே ஓடனான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து பேஸ் ஆஃப் சப்போர்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் வைடாக வச்சுட்டேன்னா his base of support will be a little more. Okay, yeah. Okay, no, thanks. Yeah. Next பார்த்தீங்கன்னா benefits of resistance training. Resistance training ஓட benefits என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மசில் சைஸ் ஏறும், மசில் ஸ்ட்ரென்த் ஏறும். அதோடு சேர்த்து செகண்டரி பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, டெண்டனோட ஸ்ட்ரென்த் ஏறுது, லிகமெண்டோட ஸ்ட்ரென்த் ஏறுது, போன் டென்சிட்டி ஏறுது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஃபிசிக்கலாக பண்ண முடிஞ்ச கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் உள்ள ஹார்ட்டில் லங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு, ஹவு யுவர் பாடி ரெஸ்பான்ஸ் டு carbohydrates, protein and fat stored in your body, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாறும். இப்போ நார்மலாக வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கேக் சாப்பிட்றதுக்கும் வெயிட் ட்ரைனிங் பண்ணி கேக் சாப்பிட்றதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஒன் பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்டா கூட இட் வில் பி யூஸ்ட் பை த பாடி ஆஸ் எனர்ஜி. ஆனால் வெயிட் ட்ரைனிங் பண்ணாமல் வெறுமா கேக் சாப்பிட்டோம்னா இட் வில் பி ஸ்டோர்ட் அஸ் ஃபேட், depending on how active you are or not. சரி, just one of the examples. அதே ஃபுட்டு ட்ரைனிங் பண்ணி நீங்கள் சாப்பிடும் போது இட் வில், இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும், நல்லா ஹார்டாக ட்ரைனிங் பண்ணி ஆஃப் சீசனில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது when you are eating ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட பாடி 6 பேக்ஸோடய மெயின்டைன் ஆகும். ஏன்னா அவ்வளோ எக்ஸர்ஷன் வந்துடுது. ஆனால் ட்ரைனிங்கே பண்ணாமல் வெறுமா சாப்பிட்னா இட் வில் பி ஸ்டோர்ட் அஸ் ஃபேட். ஸோ தோஸ் ஆர் த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். ஹவு ஃபுட் ரியாக்ட்ஸ் டு யுவர் பாடி இட் செல்ஃப் சேஞ்சஸ். ஓகே, இன்ஜுரி ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும் ஆஸ் யுவர் போன்ஸ் கெட் ஸ்ட்ராங்கர், மசில்ஸ் கெட் ஸ்ட்ராங்கர். அதே மாதிரி டிசீசஸும் ப்ரிவெண்ட் ஆகும். ஆஸ் யூ ஆர் மோர் ஹெல்தியர் யூ வில் பி மூவிங் மோர். அதனால பொட்டென்ஷியல் டிசீசஸ் எல்லாமே யூ கேன் ப்ரிவெண்ட். ஸோ இது மூணுத்தையுமே வந்து தேர் ஜஸ்ட் கிவிங் அ ரஃப் அவுட்லைன் நினைக்கிறேன். இன்க்ரீஸ்ட் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. ஸோ ஃபிசிக்கலாக என்ன நார்மலாக முன்னாடி பண்ண லோடை விட இப்போ அதிகமாக பண்ண முடியும். நார்மலாக கஷ்டமாக இருந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிடும். கஷ்டமாக இருந்த ஒர்க் ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் ஈஸி. ஓகே, muscles use energy to produce the force that enable people to move their body. So muscle வந்துட்டு it requires energy. ஓகே, அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பாடி பார்ட் இன்னொரு இடத்துக்கு மூவ். ஸோ இப்போ இங்கேருந்து நான் இங்கேருந்து இந்த விரல் இங்கே மூவ் பண்ணணும்னாலே கூட ஐ நீட் எனர்ஜி டு மூவ் இட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஓகே, எனர்ஜி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த எனர்ஜி எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, ஆல் தட் வில் இம்ப்ரூவ். ஸோ இங்கேருந்து இங்கே கீழே இறக்குறதுக்கு நார்மலாக எனக்கு வந்து 10 கேலரி தேவைப்படுது அப்படின்னா ஆஸ் அ எக்ஸசைஸ் அதே மூமெண்ட்டுக்கு நான் 5 கேலரி போதும். ஓகே, மஸ்குலர் ட்ரைனிங் ரிசல்ட்ஸ் இன் ஸ்ட்ராங் மசில்ஸ். ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது மசில்ஸ் கெட் ஸ்ட்ராங்கர். ப்ரோக்ரெசிவாக வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தும் ஏறும். எப்போ சிங்கிள் லிஃப்ட், ஹெவி லிஃப்ட்ஸ், 1 ரெப் டெட் லிஃப்ட், 1 ரெப் ஸ்குவாட்ஸ்லாம் பண்ணும்போது மஸ்குலர் ஸ்ட்ரென்த், மேக்ஸிமல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதே நேரத்தில் சப் மேக்ஸிமல் வெயிட், அதாவது 60% 70% வெயிட்டில் நிறைய ரெப்பிடேஷன்ஸ் பண்ணிங்கன்னா மசிலோட என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி டிக்ரீசஸ் ட்ராமட்டிக்லி வித் ஏஜ். ஏஜ் ஆக ஆக ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்ரி இயர் எஸ்பெஷலி போஸ்ட் 30 or 40 என்னமோ ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு இயரும் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 kilos ஆஃப் மசில் குறைஞ்சிக்கிட்டே வரும். 2 kilos இஸ் ஆல்மோஸ்ட் 5 pounds. ஸோ எவ்ரி 10 years, ஸோ 40லேருந்து 50 ஒரு 2 kilos குறையும், 50லேருந்து 60 ஒரு 2 kilos மசில் குறையும், அந்த மாதிரி. ஓகே, மசில் ட்ரைனிங் பண்ணும் போது
மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அதோடு சேர்த்து ஃபேட்டும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, மசில் நீங்கள் ஏற்ற ஏற்ற உங்களோட பாடிஸ் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி மசில் ஏற்றிருக்கிறீங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதே கூட ஒரு 25% கேலரிஸ் வந்துட்டு பாடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பாடி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கேலரி பர்ன் பண்ணிகிட்டு இருக்குது, பிகாஸ் யூ ஹேவ் மோர் மசில். ஓகே, டிக்ரீஸ் இன் மசில் டிஷ்யூ டிக்ரீசஸ் மெட்டபாலிக் ரேட். ஸோ மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு மசிலோட கனெக்டட். கொஞ்சம் லீன் பாடி மாஸ், அதாவது மசில் மாஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டபாலிக் ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ். மசில் ஏற்றணும்னா மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், மசில் குறைஞ்சிச்சுன்னா மெட்டபாலிக் ரேட்டும் கொஞ்சம் குறையும். ஓகே, இன்க்ரீஸ் இன் மசில் டிஷ்யூ டியூ டு மஸ்குலர் ட்ரைனிங் raises resting metabolic rate. மசில் டிஷ்யூ ஏற்றுனா ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏஜ் ரிலேட்டட் டிக்ரீஸ் இன் மெட்டபாலிசம் is associated with gradual increase in body fat percentage. ஸோ மெட்டபாலிக் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பாடி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகே, டிக்ரீஸ் இன் மெட்டபாலிசம் இஸ் அசோசியேட்டட் வித் கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் பாடி ஃபேட். சேம் தான். இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் வந்து ஒரு வெயிட் ட்ரைனிங் செஷன் பண்ணதுக்கப்புறம் 8 to 9% இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் த நெக்ஸ்ட் 3 days. வெயிட் ட்ரைனிங் பண்ணனா, வெயிட் ட்ரைனிங் இன்டென்ஸாக ஒரு ஹெவி வெயிட் ட்ரைனிங் செஷன் பண்ணனா உங்கள் மெட்டபாலிசம் வந்துட்டு 3 daysக்கு ரஃப்லி 3 daysக்கு வந்து 8 to 9% இன்க்ரீஸ் ஆகி அப்படியே சஸ்டெயின் ஆகுது. ஸோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆனனால உங்களுக்கு ஃபேட்டும் வந்து ஐ மீன் கேலரிஸும் பர்ன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ an enhanced function of doing weight training. Micro trauma repair and muscle remodeling process require increased energy for at least 72 hours. ஸோ இப்போ நம்ம வெயிட் ட்ரைனிங் ஹெவியாக பண்ணும்போது மசிலில் வந்து மைக்ரோ டேமேஜஸ் நடக்கும். சரியா, சின்ன சின்ன ட்ராமா, மசில் டிஷ்யூ டேர்ஸ்லாம் நடக்கும். அது வந்து நடக்கணும், லைக் அது வந்து பேட் கிடையாது. இந்த சென்ஸ் சின்ன சின்ன ட்ராமா டிஷ்யூ டேர் நடக்கும். அந்த டிஷ்யூ டேர்ஸ் நடந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் த பாடி ஹேஸ் டு ரிப்பேர் இட். சரியா, ஸோ பாடி ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாத்தையும் அந்த மசிலுக்கு அனுப்பும். அந்த மசிலுக்கு அனுப்புனா அந்த டிஷ்யூ ரிப்பேர் ஆகி இந்த மசில் வில் க்ரோ இன் சைஸ். இந்த ஹோல் ப்ராசஸ் டேர் ஆகி ஒர்க் அவுட் பண்ணி டேர் ஆகி அது ரிப்பேர் ஆகி மசில் ரீமாடல் ஆகுறதுக்கு ஒரு 72 hours ஆகுது. அந்த ஹோல் 72 hours தான் அந்த 3 days வந்து raised metabolism, increased metabolism around that muscle. Okay. The calories used during the muscle training session and in the post-exercise muscle remodeling period contribute to fat loss. So அந்த மசிலில் வந்துட்டு டேர் ஆகி திருப்பி ரீமாடல் ஆகிற வரைக்கும் எவ்வளோ எனர்ஜி யூஸ் ஆகுது, எவ்வளோ கேலரிஸ் யூஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து அந்த கேலரிஸே வந்துட்டு ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. இன்ஜுரி ரிஸ்க் அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷன். மசில்ஸ் எல்லாம் நிறையா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி மசில் ஏற்றுறீங்கன்னா மசில்ஸ் சர்வ் அஸ் ஷாக் அப்சார்பர்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி டு த ஜாயிண்ட். ஜாயிண்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து மசில்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸ்ட்ராங் மசில்ஸ் ஹெல்ப் டிசிபேட் லேண்டிங் ஃபோர்ஸஸ். நல்லா மசில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜம்ப் அப்படியே லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ்லாம் வந்துட்டு டிசிபேட் ஆகிடும். அதாவது டிசிபேட்னா என்னது, லைக் அது அது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காது. இட் வில் ஜஸ்ட் கெட் டிசால்வ்ட். உங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து தேவைப்படாது. ஓகே, பேலன்ஸ்ட் மசில் டெவலப்மெண்ட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ். இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஒரு பேலன்ஸ்டாக பண்ணுறீங்க, குவாட்ரிசெப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசிலை ஒர்க் பண்ணுறீங்க, ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளூட்ஸை ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா சில பேர் வந்துட்டு ஒரே ஒரு மசிலை நல்லா ஹார்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க, அப்போசிங் மசிலில் பெருசாக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஜிம்மில் பார்த்தோன்னா செஸ்ட்டு மட்டுமே பண்ணுவாங்க, ஆனால் அப்பர் பேக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஷோல்டர் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி காஃப்லாம் பார்த்தோன்னா, ஐ மீன் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பார்த்தோன்னா காஃப் நிறையா பண்ணுவாங்க, ஆனால் ஆன்டீரியர் டிபேலிஸ் பண்ண மாட்டாங்க. ஆன்டீரியர் டிபேலிஸ் வந்துட்டு ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ ஆத்லீட்ஸ் பார்த்தோன்னா எல்லாருமே காஃப் பண்ணுவாங்க. காஃபுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஷின்னுக்கு சைடில் வந்துட்டு டிபியாலிஸ் ஆன்டீரியர்னு ஒரு மசில் இருக்குது. ஸோ அந்த மசிலை பெருசாக ட்ரெயின் பண்ணாததுனால ஆங்கிள் ரீஜனில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி மெஜாரிட்டியாக எல்லா அத்லீட்ஸும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து குவாட்ரிசெப்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க, ஹாம்ஸ்ட்ரிங்ஸை பெருசாக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வேர் ஒரு இம்பேலன்ஸ் பிட்வீன் மசில் குரூப்ஸ் இருக்கிறனால சான்சஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு வெல் ரவுண்டட் பேலன்ஸ்ட் ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்தோன்னா இட் வில் மினிமைஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரிஸ். அதே மாதிரி மசில் ட்ரைனிங் பண்ணும்போது போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், விச் ரெடியூசஸ் ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ போன் டென்சிட்டி ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அதர் பெனிஃபிட்ஸ் small doubt. Anterior tibialis சொன்னீங்க, அது what kind of exercises does it involve? என்ன exercise பண்ணா அது இதா dorsiflexion related any exercise. toe taps இருக்கு. உங்களுக்கு கரெக்டா ஒன்று பண்றேன். I just show you a video. Soft pad. So இந்த பாருங்க, இது வந்து one My exercise. calves are completely supported. Maybe you've got a bench or a bed or a couch. I'm இது sitting பாரு on the phone tibialis box. bar னு இது I'm பேரு. gonna point my toes away and flex my toes up as high as I can. ஓகேயா? We're trying to target at tibialis anterior. இது வந்து just one example. பட் மேஜரா என்னன்னா A lot of people feel have what you have to think is ஆன்லைனில் போயிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. யூ ஹாவ் டு ரிமெம்பர் அந்த மசில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, அதை ஷார்டன் பண்ணனா என்ன மூமெண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்டர் ரிவைஸ் பண்ணியிருந்தேன்னா வாட் இஸ் த மசில் விச் டஸ் தட் மூவ்மெண்ட். இப்போ இப்போ காஃப் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் பிளான்டார் ஃப்ளெக்ஷன். ஆங்கிளை வந்து மேலே தூக்குறீங்கன்னா இட் இஸ் டார்சிஃப்ளெக்ஷன். ஸோ டார்சிஃப்ளெக்ஷன் நீங்கள் எப்படி வேணால் கொண்டு வரலாம். நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேண்டை யாராவது முன்னாடி உட்கார வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் அந்த பேண்டை ரெசிஸ்ட் பண்ணி நீங்கள் புல் பண்ணனாலே வந்துட்டு ஆன்டீரியர் டிபியாலிஸ் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேயா? ஒரு சில இடத்துல எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் தட் யூ கேன் யூட்டிலைஸ். ஆர்ம் வச்சு ரெசிஸ்ட் பண்ணியே கூட யூ கேன் டூ. ஸோ சம்திங் லைக் இப்போ நீங்கள் இப்படி காலை இப்படி வச்சுட்டு கை இப்படி புஷ் பண்ணி and you can just try to resist it. ஓகேயா? கால் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஹோப் யூ கேன் சி. காலை வந்து கையால் ரெசிஸ்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கீப் புல்லிங் இட். அதே வந்து ஆப்போனண்ட் வந்து பார்ட்னர் இருந்ததுன்னா பார்ட்னர் கையை பிடிக்க வச்சுட்டு யூ கேன் டெல் them to resist it and you keep pulling it. ஓகேயா? ஓகேண்ணா. மெயினாக எக்ஸசைஸ் இது ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸை தேடி போகாதீங்க, ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. அந்த ஜாயிண்ட் அந்த மசிலோட ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த மசில் எங்கே முடியுது, அதோட ஆக்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா யூ கேன் கெட் கிரியேட்டிவ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் ஓன் எக்ஸசைசஸ். சரியா? ஒரு நாலேஜ்க்காக மேபி ஆன்லைனில் போயிட்டு ஆன்டீரியர் டிபியாலிஸ் எக்ஸசைசஸ்ன்னு போட்டோம்னா ஒரு 10-20 எக்ஸசைஸ் வரும். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு நோ வேர் த மசில் ஸ்டார்ட்ஸ், ஆரிஜின் எங்கே, இன்சர்ஷன் எங்கே, அதோட ஆக்ஷன் என்னது. அது தெரிஞ்சுன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் எக்ஸசைசஸ். அதர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மசில் ட்ரைனிங் பண்ணும்போது பாடி காம்போசிஷன் இம்ப்ரூவ் ஆகும். பாடி காம்போசிஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா விச் மீன்ஸ் தட் மசில் ஏறி ஃபேட் குறையுது, டயபிட்டிஸ் ரிஸ்க் குறையுது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரிஸ்க் குறையுது, இன்சுலின் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, பிளட் ப்ரெஷர் இம்ப்ரூவ் ஆகுது, blood lipids which is good cholesterol, bad cholesterol,
அதோட ரேஞ்ச் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா தெரியும். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இம்ப்ரூவ் ஆகுது, ஆர்த்ரைட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது, டிப்ரெஷனே இம்ப்ரூவ் ஆகுது ஃபார் ஓல்டர் பீப்புள் வெயிட் ட்ரைனிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணோம்னா ஃபிசியலாஜிக்கலாக என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, to perform muscular training exercise, a number of acute physiological changes responses must take place. So பேசிக்காக சேஞ்சஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்கனாலே வந்து ஃபஸ்ட்டு பிரெயின்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு மெசேஜ் போகும். சென்ட்ரல் நர்வஸ் பிரெயினே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். பிரெயின்லேருந்து ஸ்பைனுக்கு ஒரு மெசேஜ் போகும், ஸ்பைன்லேருந்து பிரைம் மூவர் மசிலுக்கு ஒரு மெசேஜ் போகும். அதுக்கப்புறம் ஆஸ் த மசில் கான்ட்ராக்ட்ஸ், மசில் மூமெண்ட் நடக்கும் போது மசிலுக்குள்ளே இருக்கிற ஏடிபி, கிரியேட்டின், கிளைக்கோஜன் ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து இட் ஷுட் ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் த மசில் டு கான்ட்ராக்ட். ஓகே, அதெல்லாம் நடக்கும். கான்ட்ராக்ஷன் நடக்கும் போது தெர் வில் பி வேஸ்ட் மெட்டீரியல். வேஸ்ட் மெட்டீரியல் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ், லாக்டேட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹைட்ரஜன் அயான், லாக்டேட் எல்லாம் எப்படி வந்துட்டு கெட்ஸ் ஃப்ளஷ்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம் ஆர் இட் ஸ்டேஸ் இன் த மசில் சரௌண்டிங் த மசில். ரொம்பவே சரௌண்ட் பண்ணியே இருந்துச்சுன்னா மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஃபெட்டிக் வில் செட் இன். ஓகே, even concentrations of anabolic and catabolic hormones increase. So weight training or any exercise, resistance training exercise பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணுறீங்க ஒரு டெட்லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கூட anabolic hormones which is like testosterone, growth hormone, IGF-1 இந்த மாதிரி நிறையா ஹார்மோன்ஸ் இருக்குது. டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் இருக்குது. இந்த மாதிரி anabolic ஹார்மோன்ஸ் எல்லாமே எலிவேட் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ஸோ பேசிக்காக anabolic, catabolic ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். when we say metabolism raise ஆகிருக்கு அப்படின்னா anabolic which is positive, which is building up, and catabolicனா வந்து breaking down. anabolic வந்துட்டு ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன் ஆகுதுன்னா இட் இஸ் an anabolic response. catabolicல ஒரு ப்ரோட்டீன் உடஞ்சி ரெண்டு அமினோ ஆசிட் ஆச்சுன்னா இட் இஸ் a catabolic response. இது எல்லாமே சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். anabolism plus catabolism is metabolism. Okay, so so weight training பண்ணும்போது வந்து anabolic ஹார்மோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், catabolic ஹார்மோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி your body responds to it. So anabolic ஹார்மோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, catabolic ஹார்மோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. anabolic ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மசில் ஏறும், catabolic ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மசில் இறங்கும். ஆனால் இதில் என்ன நடக்க போகுது நம்ம பாடிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா வாட் இஸ் யுவர் நியூட்ரிஷன் ஸ்டேட்டு, நீங்கள் வாட் இஸ் யுவர் ரெக்கவரி ஸ்டேட், வாட் இஸ் யுவர் ஸ்லீப் லெவல். ஓகே, அது எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் anabolic ஹார்மோன்ஸ் இருந்துச்சுன்னா கூட whether it is going to go into the muscle cell, அது வந்து it depends on so many other factors, the environment inside your body. To put it bluntly, பாடியில் இருக்கிற சிஸ்டம் வந்துட்டு இஃப் யூ ஆர் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறீங்க, ஸ்லீப் ஒழுங்காக இல்லை, ஆனால் even if you are illegally putting steroids into your body will not grow. மசில் ஏறாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ anabolic ஹார்மோன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ catabolic ஹார்மோன்ஸும் இருக்குது. ஆனால் அந்த மசில், அந்த செல் இருக்குது பாருங்க, அந்த மசில் செல் வந்து அந்த செல் கிட்ட வந்துட்டு ரெண்டுமே வந்து நிற்கும். anabolic ஹார்மோன்ஸும் வந்து நிற்கும், catabolic ஹார்மோன்ஸும் வந்து நிற்கும். அண்ட் அங்கே வந்து இட் வில் பி லைக் அ ட்ரேட் ஆஃப், லைக் ஒரு டிசிஷன் மேக்கிங் மாதிரி இருக்கும். செல்லு வந்து வில் டிசைட் இப்போ இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து ஐ கேனாட் டூ anabolism, எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு இட் வில் டேக் அப் catabolic ஹார்மோன்ஸ். இஃப் யூ ஆர் நாட் ஈட்டிங் சஃபிஷியன்ட்லி, இஃப் யூ ஆர் நாட் ஸ்லீப்பிங் ப்ராப்பர்லி, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு anabolic ஹார்மோன்ஸ் இருக்கிறதே ஒரு ஹார்ம் ஆகிடும். பிகாஸ் இட் வில் நாட் பி கன்வெர்டட் இன்டு யூசபிள் ப்ரோட்டீன். ஸோ என்ன ஆகிடும்னா those anabolic hormones will get converted into female hormones. So anabolic hormones, testosterone இருக்கிறது bloodக்குள்ள வந்துருச்சு, but if it is not being utilized by the body, it will convert into female hormones. So female hormones வந்துட்டு testosterone பதிலாக ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஈஸ்ட்ரடையோல்னு வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரானே கன்வெர்ட் ஆகி
it will start storing fat in your body. So எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம இந்த பேட்ச்ல இருக்கிறீங்க, you need complete knowledge of your whole body, what your training is, what your nutrition is, what your sleep is. அது எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு anabolic substances work or not வந்து can be decided. ஓகேயா? It is not as simple as நம்ம ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஏறிடும்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் இன் தட் ஃபிசிக்கலி ரிசீவிங் எண்டில் உங்கள் பாடி இல்லை அப்படின்னா anabolic hormones can do lot more damage to your body than அது எடுக்காமல் இருந்துட்டாலே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். சம்டைம்ஸ், நாட் ஆல்வேஸ். ஓகேயா? physiological adaptations to resistance training. ஸோ லாங் டேர்ம், இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம ஷார்ட் டேர்மாக பார்த்தோம். லாங் டேர்மாக பார்த்தோன்னா என்னெல்லாம் அடாப்டேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மசில் சைஸ் ஏறும், மசில் ஸ்ட்ரென்த் ஏறும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் நியூரோமஸ்குலர் அடாப்டேஷன் தான். ஒரு லேர்னிங் எஃபெக்ட் இருக்கிறனால தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் இருக்கும். நாட் பிகாஸ் த மசில் இஸ் கெய்னிங் ஸ்ட்ரென்த் ஆர் த நர்வ் சிஸ்டம் இஸ் இன்க்ரீசிங் இன் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யூ ஆர் லேர்னிங் இட். அந்த மூமெண்ட்டை லேர்ன் பண்ணுறதுனால, மோட்டர் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகுறதுனால யூ வில் see some gains in the first several weeks. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மசில் கெயின் ஆகும், இல்லை மசில் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் நர்வஸ் சிஸ்டமில் தான் வந்து அடாப்டேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். Repeat performances of resistance exercise results in more efficient activation of the motor units. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக நம்ம அந்த மூமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு you will become more efficient at activating the same motor units. So in the sense that இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னா மசில்ஸ் வந்துட்டு ஏடா கூடமாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும், பட் ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரே செட் ஆஃப் மோட்டார் யூனிட்ஸ் அண்ட் மசில் ஃபைபர்ஸை ஃபயர் பண்ணாது பாடி வந்து எல்லா மோட்டார் யூனிட்ஸும் ஃபயர் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1000 கேலரி பண்ண ஆகிடும். ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மசில்ஸ் வில் நோ, ஓகே இந்த மூமெண்ட்டுக்கு வந்து இந்த சீக்வன்ஸில் மசில் ஃபைபர்ஸை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணால் போதும்னு தெரியும். ஸோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயிடாக மூமெண்ட்ஸ் நடக்கும்போது அதே டிஸ்டன்ஸு அதே நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு 1000 கேலரி தேவைப்படாது. ஒரு 500 கேலரிலே வந்து வேலை நடந்துடும். அதுதான் வந்து ஒரு பிகினருக்கும் அட்வான்ஸ்டு கைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஒரு பிகினர், ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் ட்ரைனிங் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர் ஓடுங்களேன், பயங்கரமாக மூச்சு வாங்கும். அந்த நேரத்தில் பார்த்தோன்னா யூ வுட் ஹவ் லெட்ஸ் சே 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் 10 மினிட்ஸில் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் 10 மினிட்ஸில் முடிக்கிறீங்க, ஒரு 100 கேலரி பர்ன் ஆகுதுன்னு வச்சுப்போம். 6 months ட்ரைனிங் பண்ணாமல் வந்து 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க, 10 மினிட்ஸில் ஓடுறீங்க, பயங்கரமாக கேலரி பர்ன் ஆகுது, ஒரு 100 கேலரி பர்ன் ஆகிடுது. ஆனால் அதே நீங்கள் ஒரு 3 வாரம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதே 1 கிலோமீட்டர் நீங்கள் 5 மினிட்ஸில் தான் முடிப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஆனால் உங்களுக்கு 100 கேலரி கூட தேவைப்படாது. பிகாஸ் யுவர் பாடி பிகம்ஸ் எஃபிஷியன்ட் அட் இட். உங்கள் மசில்ஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃபயரிங் த சேம் சீக்வன்ஸ். ஓகே, இந்த கால் இப்போ வைக்கும் போது இங்கே மட்டும் நான் எனர்ஜி யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் பாடி வில் திங்க். ஸோ இப்போது ஆஸ் யூ பிகம் எஃபிஷியன்ட், ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது காலை தூக்கி நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறீங்கன்னா, இஃப் யுவர் பாடி இஸ் நாட், உங்கள் பாடி வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா, காலை தூக்குறதுக்கு கேலரி தேவை, காலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கேலரி தேவை, காலை கீழே வைக்கிறதுக்கு கேலரி தேவை, காலை புஷ் பண்ணுறதுக்கும் கேலரிஸ் தேவை. when you are a beginner. ஸோ கால் வந்து லெஃப்ட்டு ரைட்டில் போகும், அன்இவனாக போகும், ஸ்டெபிலிட்டியில் ஒர்க் பண்ணும், எல்லாத்துக்குமே கேலரி பர்ன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் ஆக நீங்கள் லேண்ட் பண்ணி அந்த பவர் கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கேலரி பர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் எல்லாமே ஃப்ளோவாக ஈஸியாக போகும். அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் கேலரி பர்ன் வந்து மினிமைஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, தீஸ் ஆர் ஆல் அடாப்டேஷன்ஸ் டு லேர்னிங். நாட் தட் வெயிட் ட்ரைனிங்னாலன்னு கிடையாது. நீங்கள் லேர்னிங் இம்ப்ரூவ் ஆச்சுனாலே வந்துட்டு, லேர்னிங் வந்து சைக்கலாஜிக்கலி புக்கு லேர்னிங் ஒன்று,
பாடி லேர்னிங் ஈச் ஸ்கில் இஸ் அ மோட்டார் லேர்னிங் எஃபெக்ட். மோட்டார் லேர்னிங் வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. நீங்கள் பாருங்க, மோட்டார் லேர்னிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு மசில்ஸ் ஆர் லேர்னிங் டு இன்டராக்ட் வித் த பாடி, வித் த நர்வஸ் சிஸ்டம். இது வந்து மோட்டார் லேர்னிங்னே மாஸ்டர்ஸ் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரிலாம் இருக்குது. நம்ம சும்மா ஒரு லைன் தான் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்துட்டு தே லேர்ன் எவ்ரி திங். லைக் ஒரு சார்கோமியர் இன்னொரு சார்கோமியர் எப்படி கற்றுக்குது ஒரு ஃபங்க்ஷனை, 2 சார்கோமியர்ஸ் 2 சேர்ந்து ஹவ் ஆர் தே லேர்னிங் த மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட அந்த சார்கோமியருக்கே வந்துட்டு அதுக்கு ஒரு தனி பிரெயின் இருக்கிற மாதிரி தே வில் ஸ்டார்ட் திங்கிங் அண்ட் லேர்னிங். தே வில் டூ ரிசர்ச் ஆன் தீஸ் ஸ்டஃப். இது ரொம்ப ரொம்ப ப்ராடான ஒரு ஃபீல்டு இது. லைக் நம்ம ஒரு பேர் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ஏஸ் எக்ஸாம்லாம் வந்துட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நிறைய. ஏதாவது ஒரு டேர்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன இது வித்தியாசமா இருக்குன்னு, மோட்டார் லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போய் பாருங்க. அது மட்டுமே தனியாக போய் பாருங்க. யூ வில் லேர்ன் so much more. Okay, so motor units that produce the desired movements are facilitated and motor units that produce the opposing movements are inhibited. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா இப்போ ஓட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் மட்டும்தான் தேவைப்படணும். லைக் அந்த மசிலில் வந்துட்டு எனர்ஜி யூஸ் பண்ணால் போதும், நீங்கள் ஓடிடலாம். ஆனால் அது மட்டுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஆம்ஸ்ட்ரிங்ஸு, க்ளூட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மூவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஆஸ் யூ கெட் பெட்டர் அண்ட் பெட்டர், எந்தெந்த மசில்லாம் தேவையோ, அந்த எந்த சீக்வன்ஸில் எந்த செகண்ட் ஆஃப் யுவர் மூவ்மெண்ட்டில் தேவையோ அந்த சீக்வன்ஸில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லேண்ட் ஆகும்போது மட்டும்தான் யூ வில் பி யூட்டிலைசிங் ஆல் தோஸ் மசில்ஸ் அண்ட் எனர்ஜி. அதுக்கப்புறம் திருப்பி டேக் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் போகும்போது யூ வில் ஸ்டார்ட் மினிமைசிங் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்டு. ஓகே, சம் ஆஃப் த ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் மசில் ஹைப்பர்ட்ரோஃபி. ஸோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் கெயின்ஸ் வந்து மசில் சைஸ் ஏறுறனாலே வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மசில் ட்ரைனிங் காசஸ் மசில் டிஷ்யூ ட்ராமா. ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது மசிலில் மைக்ரோ டிஷ்யூ ட்ராமாஸ் நடக்கும். ஸோ அந்த ஆக்டின் மயோசின்லாம் வந்துட்டு எப்படி கிராஸ் பிரிட்ஜ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஆகி அப்படியே கிட்டத்தட்ட பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். லைக் லென்த்தனிங் ஃபேஸில் அது அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபுல்லாகவே அப்படியே டைட்டாக இருக்காது. லைக் அந்த டைட்னஸோடு நீங்கள் ஹெவி லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அப்படியே இட் வில் கம் அவுட், இட் வில் ரிப் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த இடத்துல ஆக்டின்ஸ் மயோசின்ஸ் அந்த ரீஜன்லலாம் வந்துட்டு டிஷ்யூ ட்ராமா இருக்கும். அந்த டிஷ்யூ ட்ராமா வந்ததுக்கு அப்புறம் பாடி வில் அந்த ரீஜன், அந்த மசிலில் இன்ஜூர் ஆன ரீஜன் வந்துட்டு இட் வில் சிக்னல் டிஷ்யூ டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு ப்ரோட்டீன் சப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு த மசில் வில் டாக் டு த பிரெயின் என்ன பண்ணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து வர ப்ரோட்டீன் எல்லாத்தையும் வந்துட்டு எது வந்து இம்மீடியட்டாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஓகே இங்கே வந்து நிறைய டேமேஜ் நடந்திருக்கு, ஓகே லெட் மீ சப்ளை ப்ரோட்டீன் டு திஸ் பார்ட்னு சொல்லிட்டு இட் வில் சப்ளை ப்ரோட்டீன் டு த இன்ஜர்ட் மசில். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூ ரிப்பேர் ஆகும். ஓகே, during the days following a challenging muscle training session, muscle tissue remodeling results in the growth of muscle fibers. So remodeling ஆகும்போது muscle tissue fibers வந்துட்டு they will also grow and அதனாலே வந்துட்டு muscle size increase ஆகும். அண்ணா ஒரே ஒரு டவுட். இப்போ மசில் டிஷ்யூ வந்து பிரேக் டவுன் ஆகி இதாகும்னு சொன்னீங்களா? நான் இப்போ 72 hours நம்ம ரெஸ்ட் கொடுக்காம இப்போ கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த இது நடக்குமா இல்லையா? அந்த ரீபில்டிங் நடக்குமா? டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி ட்ரைனிங் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து மசிலை வந்துட்டு வெறுமா வந்து எக்ஸசைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்கக்கூடாது. நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், ஸ்லீப் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும், ரெக்கவரி பாயிண்ட் ஆஃப் வியூல, ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். இப்போ ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறீங்க. இப்போ லெட்ஸ் டே நீங்கள் வந்து மண்டே வந்துட்டு ஸ்குவாட்ஸ் ட்ரெயின் பண்ணுறீங்க, சரியா? அதில் வந்து டிஷ்யூ ட்ராமா இருக்குது. அதுக்கப்புறம் டியூஸ்டே ரெஸ்ட் விட்டீங்க, வெட்னஸ்டே வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க, சரியா? அப்படின்னா வந்து டிஷ்யூ ட்ராமா வந்துட்டு உங்களுக்கு ஸ்குவாட்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸ்குவாட்ஸுக்கு வந்துட்டு அது சப்ளை ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ரீமாடலிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, வெட்னஸ்டே வந்து நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தேர்ஸ்டேயும் ரெஸ்ட்டு. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வரைக்கும் குவாட்ரிசெப்ஸ் மசில் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ குவாட்ரிசெப்ஸ் மசிலில் டிஷ்யூ ட்ராமா இருக்கிறனால, சிக்னலிங் இருக்கிறனால ரீமாடலிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 72 hours தாண்டியும் கூட நடக்கும். ஏன்னா 72 hours மேலே ஆயிடுச்சு.
ம். ஆனா நீங்க வந்து டெய்லி இன்னைக்கும் ஸ்குவாட்ஸ், நாளைக்கும் ஸ்குவாட்ஸ், அடுத்த நாள் ஸ்குவாட்ஸ்னு பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு ரீமாடலிங் வந்து டிலே ஆகும். அதுதான். டெய்லி நீங்க எப்படி ப்ரோக்ராமை ஸ்ட்ரக்சர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். நீங்க ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ரீமாடலிங் டிலே ஆகும். ஆனா அதுக்குன்னு தட் டசன்ட் மீன் தட் இஸ் a wrong ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங். நீங்க வந்து அதை நீட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி யூ கேன் ஓவர் ரீச். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துச்சுனாலே வந்துட்டு தேர் இஸ் ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு அண்டர் ட்ரைனிங், சரியா? இதுதான் அண்டர் ட்ரைனிங் விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ட்ரைனிங் வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஆப்டிமல் ட்ரைனிங்னு வச்சுக்கோங்க. ஆப்டிமல் ட்ரைனிங்க்கு மேலே ஓவர் ரீச்சிங், அதுலேயே வந்து ஸ்ட்ரக்சரல் ஓவர் ரீச்சிங், ஃபங்க்ஷனல் ஓவர் ரீச்சிங்னு 2 இருக்கு. அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா தான் ஓவர் ட்ரைனிங், சரியா? நீங்க ஆப்டிமல் ட்ரைனிங் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேனாட் எக்ஸல் இன் ஸ்போர்ட். சம்டைம்ஸ் நீங்க ஆப்டிமலை தாண்டி ஓவர் ரீச் பண்ணி சம்டைம்ஸ் சம் வீக்ஸ் வந்து ஓவர் ட்ரெயின் பண்ணாதான் நீங்க மசிலை வந்து அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போக முடியும். நீங்க எல்லாரும் முன்னாடி ஆவரேஜா நீங்க மசில் ஆப்டிமலா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்துட்டு இட் இஸ் ஒன்லி ஃபார் ஜென்ரல் கிளைண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அப்படி கிடையாது. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நீங்க ஓவர் ட்ரெயின் பண்ணி தான், நாட் ஓவர் ட்ரெயின், ஆப்டிமலை விட கொஞ்சம் அதிகமா புஷ் பண்ணி தான் ஆகணும். சோ சப்போஸ் பண்ணும்போது ரெக்கவரி இன்னும் நிறைய தேவைப்படுமானா எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணணும். நியூட்ரிஷன்ல இருந்து, புரோட்டீன்ல இருந்து, உங்கள்ட்ட வெயிட் ட்ரைனிங்ல இருந்து, இப்போ ஸ்பிரிண்டிங் அண்ட் ஜம்பிங் அண்ட் இப்போ ஸ்கில், இப்போ கிரிக்கெட்டர்ஸ் இருந்ததுன்னா ஸ்கில் ட்ரைனிங் இருக்கும், அதையும் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் குட் டு ஹேவ் பிளான்ட் ஓவர் ரீச்சிங் அண்ட் பிளான்ட் ஓவர் ட்ரைனிங் ஃபேஸஸ். அன்பிளான்டா ஓவர் ட்ரைனிங் பண்ணனா கண்டிப்பா இன்ஜுரி ஆயிடும், சரியா? ஸோ ஓவர் ட்ரைனிங் நீங்க பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்கணும் ஆஃப் ஆப்டிமல் ட்ரைனிங் அண்ட் அபவ் ஆப்டிமல் ட்ரைனிங். நல்லா மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் அண்ட் ரெடியா இருக்கணும். அண்ட் ஓவர் ட்ரைனிங் ஒரு ஓவர் ரீச்சிங் ஃபேஸ் வந்துட்டு இட் குட் பி சம்திங் ரஃப்லி லைக் 2 to 4 வீக்ஸ்க்கு நீங்க பிளான் பண்ணலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு. அந்த 2 to 4 வீக்ஸ் வந்துட்டு யூ கேன் டூ சம்திங் லைக் லெட்ஸ் சே புல்அப்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஒருத்தங்களுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க வந்துட்டு புல்அப்ஸ் வந்து ரொம்ப பேர்லி ஹி வாஸ் ஏபிள் டு டூ 1 or 2 புல்அப்ஸ். ஆனால் மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. என்ன பண்ணாலும் லைக் ஸ்ட்ரக்சர்டாக 2 times a week பேக் மசில் ட்ரெயின் பண்ணனா கூட அவ்வளோவா வந்துட்டு ஹிஸ் மசில் வாஸ் நாட் க்ரோயிங். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ட்ரக்சர் ஓவர் ட்ரைனிங் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஓவர் ரீச்சிங் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 6 days a week வந்துட்டு 6 நாளுமே புல்அப்ஸ் பண்ணோம், மார்னிங் ஈவினிங். சரி, ஆனால் ஒரே ஒரு செட்டு தான், ஒரே ஒரு செட்டு 6 நாளுமே வந்துட்டு மார்னிங் ஈவினிங் புல்அப்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 3 weeks பண்ணோம். 3rd week முடியும் போது பார்த்தோன்னா எல்போவில் பெயின் இருந்தது, ஷோல்டரில் லைட்டாக பெயின் இருந்தது. ஆனால் புல்அப்ஸ் வந்து இட் வென்ட் ஃப்ரம் 1 to 7. சோ நம்ம எப்படி டிசைன் பண்றோம், எப்படி அதை இது பண்றோம் சொல்றதா? ஆமா, ஸோ ட்ரேட் ஆஃப் இருக்கணும். லைக் நான் இதையும் தாண்டி ஒரு 5-6 வாரம் பண்ணியிருந்தேன்னா ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிருக்கும். ஓகே, சரியா? ஸோ நாங்கள் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 2வது வாரம் வரைக்கும் அவன் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. லைக் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னா. 3வது வாரம் நாங்கள் பிளான் பண்ணது 3 வாரத்தோட ஸ்டாப் பண்ணிடலான்னு. ஆனால் 3 வாரம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்போ பெயின், ஷோல்டர், அதாவது எப்படின்னா நேற்று வந்து சொல்கிறான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஷோல்டரும் எல்போவும் லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொன்னோம். அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அதோட ஒரு 1 week பிரேக் விட்டோம். 1 week வந்துட்டு புல்அப்ஸே பண்ணல. ஆனால் அந்த 3 weeksல நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் மீசோ சைக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த புல்அப்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆனிச்சு, நான் மெயின்டைன் பண்ண முடியல. ஆமா, ஏன்னா ஒரு பெர்மனன்ட் இப்போ வெயிட் ட்ரைனிங்ல பார்த்தோன்னா எப்படின்னா மசில் மெமரி ஒன்று இருக்கும். லைக் நீங்க ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டீங்கன்னா நீங்க திருப்பி விட்ட உடனே, அதாவது நீங்க எவ்வளோ நாள் விடுறீங்கன்னு பொறுத்து தான். நீங்க வந்துட்டு 3 வாரம் பண்ணிட்டு
6 வாரம் ஒண்ணுமே பண்ணுனா திருப்பி 0க்கு வந்துடும். ஆனா நீங்க 3 வாரம் வந்துட்டு 6 days வீக் 2 டைம்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு வாரத்துல 2 செஷன் பண்ணனா தாராளமா போதும். நான் எண்டூரன்ஸ் நல்லா பில்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் தட் நம்ம அந்த ரீமாடலிங் வந்துட்டு மசில் ரீமாடலிங் வந்துட்டு நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் மட்டுமே யோசிக்கக்கூடாது. 72 hours நம்ம வந்து மசிலை ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வாரத்தில் 2-3 நாள் தான் நீங்கள் ட்ரெயினே பண்ண முடியும். யூ ஷுட் பிளான் இன் சச் வே தட் மார்னிங் ஒரு மசில் குரூப் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஈவினிங் இன்னொரு மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ணுறீங்க, அடுத்த நாள் இன்னொரு மசில் குரூப் ட்ரெயின் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ரஃபாக ஸ்ட்ரக்சர் பண்ணி போகணும். பட் சம்டைம்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் யூ ஷுட் பிரேக் இட். பக்காவா ரூல்ஸ் போட்டு ப்ரோக்ராம் போடுறதுலாம் அந்த ரூல்ஸ் போட்டு ட்ரெயின் பண்ணி எல்லாருமே ஒலிம்பிக் மெடல் அடிக்க முடியும்னா எல்லாருமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. there are no such rules. ஓகே, சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் டு கோ ஆஃப், சம்டைம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டாக. இது வந்துட்டு இது வந்து ஒரு ஜென்ரல் கிளைண்ட். நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். நான் 3 வாரம் வெறுமா டெய்லி புல்அப்ஸ் பண்ணி பார்த்தோம். த்ரெட்டனிங்கான இன்ஜுரி எதுவும் நடக்கல. ஆனா இதுவே வந்து ஒரு பேட்ஸ்மேன் கிரிக்கெட்டர் வந்தாங்கன்னா நான் இந்த ரிஸ்கே எடுக்க மாட்டேன். சரியா? மேபி ஆஃப் சீசன்ல ஐ வுட் ட்ரை சம்திங் லைக் ஆல்டர்னேட் டேஸ் நம்ம பண்ணி பார்ப்போமே புல்அப்ஸ், இல்லைன்னா ஒரு 4 நாள் பண்ணி பார்ப்போமே, ஒரு 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு பண்ணி பார்த்துடலாம். அந்த மாதிரி ஐ மைட் ட்ரை சம் சேஃப் ப்ரோக்ராமிங் இன் த சென்ஸ் தட் ஐ வில் ஆல்சோ மேக் ஷுர் அவன் வந்து அந்த நேரத்தில் அவன்கிட்ட கிளியராக கிளைண்ட்கிட்ட சொல்லும் போது சம்டைம்ஸ் வந்து வெரி வெரி கிளியர்லி வி ஷுட் டெல் சர்டன் திங்ஸ். மெயினாக பார்த்தோன்னா கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டோன்னா நம்ம முட்டாள் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ். ஸோ நம்ம வந்து இதை மாதிரி நம்ம ஓவர் ட்ரைனிங் ஃபேஸ் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து எனக்கு தேவை இது 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 அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லிடணும். நம்ம இந்த 3 weeks நம்ம இதை பண்ண போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ 8 hours கண்டிப்பாக தூங்கணும். இவ்வளோ நாள் நீ 6 hours தூங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் இந்த 3 weeksக்கு மட்டும் 8 hours தூங்கணும். இந்த 3 weeksக்கு மட்டும் நீ 160 grams ப்ரோட்டீன் எடுக்கணும். இந்த 3 weeksக்கு கார்போஹைட்ரேட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருக்கணும். இந்த 3 weeksக்கு வந்துட்டு நீ நட்ஸ் நிறையா சாப்பிடணும். ஃபேமிலியில் இல்லைன்னா ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் யூ ஷுட் ட்ரை ஆல் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஒன்லி தென் இட் இஸ் சேஃப். இதே வந்து நீங்கள் இதே ட்ரைனிங் கொடுக்கலாம். அவங்க வீட்டில் செம்ம ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெயின் ஆகும். ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் வில் ஹாவ் ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்டிசால் இன் யுவர் பாடி. கார்டிசால் வந்து ஒரு கேட்டபாலிக் ஹார்மோன். ஸோ கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம 3 weeksல ஓவர் ட்ரெயின் ஆகிடும்னு நினைக்கிறது 1.5 weekலேயே வந்துட்டு ஆகிடும். அவன் ஒழுங்காக தூங்காமல் ஒரு செஷன் வந்தனா போதும். ஒரு செஷன் அவன் வந்துட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகி நம்ம அதை வந்து அவனை புஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசில் ரெக்கவர் ஆயிருக்காது, ரீமாடலிங் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் அவன் திருப்பி 8 hours ஒழுங்காக தூங்கினா கூட முந்தானத்தை வந்துட்டு அவன் ஒழுங்காக தூங்கலை, அதோட எஃபெக்ட் வந்து கேரி ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சில விஷயம் வந்துட்டு யூ வில் ஹாவ் டு ஆஸ்க் த கிளைண்ட் அண்ட் டெல் தம் ஓகே. இன்ஃபேக்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுடணும் ஒழுங்காக தூங்கினியா இல்லையான்னு. பாதி பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதையும் வந்து யூ வில் ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். ஓகே, ஸோ ரீமாடலிங் ஒன்று, பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன் ஒன்று. சம்டைம்ஸ் யூ ஷுட் ட்ரை தட் ஆல்சோ. ஓகே. ஓகே, ஸோ மசில்குள்ளே பார்த்தோன்னா அது ரொம்ப ஆஃப் டாபிக் போயிட்டோமோ. ஓகே, எனிவேஸ், ஸோ இப்போ மசில்குள்ளே பார்த்தோன்னா இப்போ மசில்குள்ளேயே வந்து தெர் ஆர் சோ மெனி அதர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அதில் ஒன் ஆஃப் த செல்ஸ் வந்து சேட்டலைட் செல்ஸ். சேட்டலைட் செல்ஸ் அதுக்கப்புறம் எம்டார் பாத்வே அப்படின்னா சிலது இன்னும் டீப் மஸ்குலர் ஃபிசியாலஜி நீங்கள் படிச்சுன்னா வரும். இதெல்லாம் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் பில்டிங் லார்ஜ் அண்ட் ஸ்ட்ராங் மசில் குரூப்ஸ். சரியா? ஸோ அந்த மசில் குரூப்ஸை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்க, என்ன மாதிரி லோடு கொடுக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு யுவர் மசில்ஸ் வில் க்ரோ. ஸோ மசில் சைஸ் க்ரோ ஆகுறதுலேயே வந்துட்டு 2 types ஆஃப்
growth இருக்கு. Two major types of growth என்ன மேஜர் டைப்ஸ்னா 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து மயோஃபிப்ரில்லார் ஹைப்போட்ரோஃபி, இன்னொன்று வந்துட்டு சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபி. இதை நான் காமிச்சிடுறேன், ஒரே நிமிஷம். ஸ்லைட் ஓகே, ட்ரை பண்ணலாம். தெரியுதுல? இது வந்து மயோஃபிப்ரில்லார் ஹைப்போட்ரோஃபி, இது வந்து சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபின்னு வச்சுப்போம். சரியா? ஓகே, லெட்ஸ் சே ஒரு மசில், இப்போ வந்து பைசெப்ஸ் மசில்னு வச்சுப்போம். கிளியராக வரல, பட் ஸ்டில் ரெண்டும் ஒரே சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து மசிலோட பைசெப்ஸ் மசிலோட சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சார்கோமியர்ஸ் இருக்கு. இங்கே 1 2 3 4 சார்கோமியர் இருக்கு. இங்கே வந்துட்டு 1 2 3 4 சார்கோமியர் இருக்கு. இப்போ வந்து நான் வெறும் ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ஹெவி வெயிட் லிஃப்டிங் இன் த சென்ஸ் நாட் பாடி பில்டிங் ஸ்டைல், ஸ்ட்ரென்த் ஸ்டைலில் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா இதே மசில் வந்துட்டு ஆஃப்டர் 6 weeks ஆஃப் ட்ரைனிங் இதே சைஸ் தான் இருக்கும். ஓகே, ஆனால் உள்ள இருக்கிற மயோஃபிப்ரில்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்துட்டு 4க்கு பதிலாக 6 ஆயிடும். ஓகே, ஸோ ஆனால் சைஸ் வந்துட்டு சேம். இது வந்துட்டு இந்த மசிலோட பைசெப்ஸோட திக்னஸ்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் சர்க்கம்ஃபரன்ஸ். 6 வாரம் கழிச்சு அதே சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனால் உள்ள பார்த்தோன்னா மயோஃபிப்ரில்ஸ் அதிகமாக இருக்குது. மயோஃபிப்ரில்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறையா வந்து யூ கேன் லிஃப்ட் ஹெவியர் வெயிட்ஸ். ஸோ பவர் லிஃப்டர்ஸ் எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஓகேயா? ஆனால் அதே வந்து ஒரு பாடி பில்டிங் ஸ்டைலில் நான் ட்ரைனிங் பண்ணுறேன், 1 rep மேக்ஸ் மாதிரி ஹெவியாக பண்ணல, ஆனால் பாடி பில்டிங் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 ஃபைபர் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஆனால் மசில் சைஸ் வந்து இதை விட பெருசாக இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த 4 டாட் வச்சேன்ல, இது எல்லாமே புரோட்டீன். சரியா? இதெல்லாம் இந்த டாட்ஸ் தான் வந்துட்டு கான்ட்ராக்டைல் புரோட்டீன் விச் ஹெல்ப்ஸ் வித் லிஃப்டிங் வெயிட். ஸோ பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டைலில், ஐ மீன் பவர் லிஃப்டர் ஸ்டைலில் பண்ணும்போது இந்த கான்ட்ராக்டைல் புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகுது, மயோஃபிப்ரில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இது மயோஃபிப்ரில்லார் ஹைப்போட்ரோஃபி. சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபின்னு என்னன்னா, இந்த கான்ட்ராக்டைல் புரோட்டீனை தவிர்த்து உள்ள இருக்கிற இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளூயிடு. சரியா? இந்த ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஆஃப்டர் 6 weeks ஆஃப் ட்ரைனிங். இதுதான் வந்துட்டு சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபி. புரியுதா? இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணுவீங்களே ப்ரோக்ராம்ஸு. ஸோ மயோஃபிப்ரில்லார் ஹைப்போட்ரோஃபி என்னன்னா இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் மயோஃபிப்ரில்ஸ். சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபி வந்து இன்க்ரீஸ் இந்த மசில் சார்கோபிளாசம். அந்த சார்கோபிளாசம் தான் வந்து உள்ள இருக்கிற ஃப்ளூயிட்ஸ். அந்த ஃப்ளூயிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கும், பட் கான்ட்ராக்ட் பண்ணுற ப்ரோட்டீன் இருக்காது. நான் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் இருக்கும், ஃபேட் இருக்கும், கிளைகோஜன் ஸ்டோர்ஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அந்த மாதிரி செல்லுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இருக்கும். பட் அந்த மசிலில் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணுற ப்ரோட்டீன் இருக்காது, அந்த ஃபைபர்ஸ் இருக்காது. அண்ணா ஒரே ஒரு டவுட். ஓகே, ஸோ இப்போ சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபி பார்த்தோன்னா இட் டஸ் நாட் ரிசல்ட் இன் கிரேட்டர் ஃபோர்ஸ். அண்ணா அதே மாதிரி சார்கோபிளாஸ்மிக் ஹைப்போட்ரோஃபிக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு பேர் இல்லை, இட் இஸ் ரிலேட்டட் டு டிரான்சியன்ட் ஹைப்போட்ரோஃபின்னு சொல்லிட்டு. அந்த மசில் பம்ப் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணோடனே பெருசாகிடும், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள கொட்டியாயிடும். அதுதான் வந்துட்டு அந்த டிரான்சியன்ட் ஹைப்போட்ரோஃபின்னு வாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் மசில் பம்ப். It is caused by fluid accumulation in the space between cells. இந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே வந்துட்டு
ஃப்ளூயிடால அக்யூமுலேட் ஆகிடும். அதனால வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஹைப்பர்ட்ரோஃபி தான் வந்து சார்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ரோஃபி. அண்ணா அண்ணா ஒரே ஒரு டவுட் நான் கேக்குதா? டைம் என்னாச்சு? 11:40. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இல்ல கேக்குதா பேசுறது? ஹலோ, இல்ல அவர் கேக்கல போல நான் பேசுறது. கேக்குதா? அண்ணா கேக்குதாண்ணா? பேசுறது ஹலோ அண்ணா, எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. மெசேஜ் அனுப்புங்க. லைக் எனக்கு ஒண்ணுமே கேட்கல இது வரைக்கும். அண்ணா நான் பேசுறது கேக்குதாண்ணா? இது வரைக்கும் பேசுனது கேட்டுச்சா இல்லையா? அண்ணா நீங்க பேசுறது கேக்குதுண்ணா. ஓகே, சரி, ஓகே. சரி, ஓகே. வில் கேட்ச் அப் அட் 12 o'clock. சரியா? ஒரு 20 minutes பிரேக் மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒன்று பண்ணுறேன். நான் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி 12 o'clock வந்து 12 o'clock முன்னாடி வந்துடுங்க. 12 o'clock யூ கேன் ரீகனெக்ட். மேபி அந்த ஆடியோ ப்ராப்ளம் போயிட்டு பார்த்துடலாம். இப்போ கேட்குதே. ஓகே. மனோஜ். நான் சொல்லுங்க. கேட்குதே. ஓகே, இப்ப கேக்குதாண்ணா? எனக்கு கேட்குது. ஓகே, இவ்வளவு நேரம் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கவே இல்லை. சுத்தமாக கேட்கல. ஓகே ஓகேண்ணா. மஞ்சுக்கா ஏதாவது சொன்னீங்களா? ஆமாண்ணா நான் ஒரு டவுட் கேட்கறதுக்காக கேட்டே, உங்களுக்கு சுத்தமா கேட்கலண்ணா. ஐயோ, சாரி. பரவாயில்லண்ணா. சரி, என்ன கேட்டீங்க? ரெண்டு டிஃபரெண்ட் அந்த மசில் சைஸ் இன்க்ரீஸ் பத்தி சொன்னீங்களா? அதோட ஸ்ட்ரென்த் லெவல் சேமா தான் இருக்குமா இல்ல? ஸ்ட்ரென்த் கம்மியா, ஸ்ட்ரென்த் வந்துட்டு சார்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ரோஃபில வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா கான்ட்ராக்டைல் புரோட்டீன் கம்மியா இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நிறைய ஆக்டின்ஸ் அண்ட் மயோசின்ஸ். ஸோ பேசிக்கா இதெல்லாம் வந்துட்டு ஆக்டின்ஸ் அண்ட் மயோசின்ஸ். சரியா? மயோஃபிப்ரில்ஸ்குள்ள தான் வந்துட்டு ஆக்டின்ஸ் அண்ட் மயோசின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய ஆக்டின்ஸ் அண்ட் மயோசின்ஸ் இருக்கும் போது நிறைய கிராஸ் பிரிட்ஜ் நடக்கும். நிறைய கிராஸ் பிரிட்ஜ் நடக்கும் போது நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ மயோஃபிப்ரில்லர் ஹைப்பர்ட்ரோஃபி நடந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஹெவி லிஃப்ட் பண்ண முடியும். சார்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ரோஃபில ஹெவியா லிஃப்ட் பண்ண முடியாது. சோ அந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து இதுல தான் அதிகமா இருக்கும் ஏனா கம்பேர் பண்ணும்போது. ஆமா. மசில் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்டைல் புரோட்டீன் இருந்துச்சுன்னா தான் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ 4 ஆக்டின் மயோசின் இருக்கிற இடத்துல இங்க 6 ஆக்டின் மயோசின் கணக்கு வச்சுக்கணும். ஆக்சுவலா 6 கிடையாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணது மயோஃபிப்ரில்ஸ். மயோஃபிப்ரில்ஸ்க்குள்ள ஆக்டின்ஸ் அண்ட் மயோசின்ஸ் இருக்கும். பட் ஜென்ரலா கான்ட்ராக்ட் பண்ற புரோட்டீன், ஸோ அந்த கிராஸ் பிரிட்ஜ் இருக்கிற ஆக்டின்ஸ் அண்ட் மயோசின் சேர்ந்து இழுக்கணும். ஸோ பேசிக்கா இங்க வந்துட்டு 4 பேர் சேர்ந்து இழுக்கிற மாதிரி, அதே வந்து இங்க 6 பேர் சேர்ந்து இழுக்கிற மாதிரி. ஸோ எதுல அதிகமா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எதுல வெயிட் அதிகமா லிஃப்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்டைல் புரோட்டீன் 6 இருக்கும் போது தான். அப்பதான் நிறைய பேர் சேர்ந்து இழுக்கிற மாதிரி லைக் மோர் ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஓகே. ஆனா இன்னொன்னு இது வந்து இப்போ ஒண்ணா மேக்ஸ் ரெப் இது பண்ணுவோம்லனா? ஆமா. பண்ணும்போது ரெப்ஸ் அதிகமா பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாடரேட்டா பண்றவங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்? ஸோ இப்போ என்னன்னா, நம்ம வந்து சிம்பிளா இது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. இது வந்துட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணா இது மட்டும் தான் வரும், பாடி பில்டிங் பண்ணா இது மட்டும் தான் வரும்னு கிடையாது. வெயிட் ட்ரைனிங் பவர் லிஃப்டிங் ஸ்டைல்ல பண்ணா மயோஃபிப்ரில்லர் மட்டும் தான் நடக்கும், பாடி பில்டிங் ஸ்டைல்ல பண்ணனா சார்கோபிளாஸ்மிக் மட்டும் தான் நடக்கும்னு கிடையாது. ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் இருக்கும், பட் பெர்சன்டேஜ் வைஸ் மாறும். இப்போ பாடி பில்டிங் ஸ்டைல்ல பண்றாங்கன்னா சார்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ரோஃபி ஒரு 70% நடக்கும், மயோஃபிப்ரில்லர் வந்து ஒரு 20% நடக்கும். ஆனா அதே வந்து நீங்க பவர் லிஃப்டிங் ஸ்டைல்ல பண்ணனா மயோஃபிப்ரில்லர் ஹைப்பர்ட்ரோஃபி ஒரு 70-80% நடக்கும், சார்கோபிளாஸ்மிக் ஹைப்பர்ட்ரோஃபி ஒரு 10 to 20% நடக்கும். அந்த மாதிரி. ஓகேண்ணா. இப்படிதான் இது அப்படியே ஷட் டவுன் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம்னு ரெண்டா ஈக்குவலா டிவைடட்லாம் கிடையாது. ஏன்னா சம்டைம் இப்போ இதையும் யோசிச்சு பாருங்க, பவர் லிஃப்டர் வந்துட்டு சம்டைம்ஸ் 6 reps பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 10 reps பண்ணுவாங்க, எப்பயாவது ஆஃப் சீசன்ல எப்பயாவது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இப்போ நீங்க இந்த வெஸ்ட் சைட் பார்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரியல, அவங்களாம் வந்து என்டூரன்ஸ்னே ஒரு ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க பாடி பில்டிங் ஸ்டைல்லே பண்ணுவாங்க.
ஆனால் அதே மாதிரி பாடி பில்டர்ஸ் பார்த்தோன்னா சில பேர் வந்துட்டு 1 rep 2 rep 3 reps கூட பண்ணுவாங்க இல்லையா? ஸோ என்ன ரெப்பு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி லோடு எப்படி லிஃப்ட் பண்ணுறீங்க, ஆல் தட் இன்க்ளூடிங். ஓகேண்ணா. ஓகே, வேறு யாராவது டவுட் கேட்டிங்களா நடுவில்? சாரி, இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சது. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு மெசேஜில் இன்டிமேட் பண்ணிடுங்க. ஒரு சாட்டில் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் பார்த்தது? இல்லைண்ணா. சரி, ஓகே. 12 o'clock we will get back. ஓகே, நீங்கள் வெளியே லாக் அவுட் பண்ண வேணாம். இப்போ கிளியராக கேட்குது. ஸோ வில் கண்டினியூ திஸ். ஓகே ஓகே, 12 o'clock கரெக்டாக வந்துருங்க.